ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். நம்ம இப்போ இந்த வாரம் நம்ம ஜென்மாஷ்டமி கொண்டாட இருக்கிறதுனால ஜென்மாஷ்டமியை பற்றி ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஜென்மாஷ்டமி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து இந்த சாஸ்திர வகுப்புகளில் விஷ்ணு சாஸ்திர நாமம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு சித்தம் இருக்கு. ஸோ விஷ்ணு சாஸ்திரநாமம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறதா நம்ம முக்கியமான ஒரு சாதனையாக வச்சுருக்கோம். ஸோ அப்படி நாம சங்கீர்த்தனத்தை சாதனமாக வச்சுட்டு இருக்கவங்களுக்கு நாமத்தினுடைய கண்டிப்பாக மீனிங்ஸ் தெரியணும். ஸோ பகவத்கீதையை படிக்கும்போது கிருஷ்ணருக்கு நிறைய நாமங்களை வந்து பேசுகிறார். ஒவ்வொரு நாமத்தையும் படிக்கும்போது ஆச்சரியமான அர்த்தங்கள் அவங்களுக்கு ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுபோல விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 பெயர்கள். அங்க உங்களுக்கு எதுவுமே கிடையாது, கர்மம் கிடையாது, ஞானம் கிடையாது, யோகம் கிடையாது, தியானம் கிடையாது. முழுக்க முழுக்க பக்தி விஷயங்கள் தான். முழுவதுமாக பகவானுடைய குணங்களை பற்றி மட்டும் என்ன பண்ண போறோம், நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இங்கிலீஷ் இது எதிர்க்கட்டும். ஸோ அதனால விஷ்ணு சாஸ்திரநாமத்தை படிக்கலாம் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஜென்மாஷ்டமி முடிச்ச பின்னாடி பார்க்கலாம். இந்த ஜென்மாஷ்டமியை பத்தி நான் ரீசெண்டா படிச்சுட்டு இருந்தேன் புராணத்துல. அதுல இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்ற திருவிழா எப்ப கொண்டாடப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேச. நமக்கு தெரியும், கிருஷ்ணர் வந்து பிறந்தது மதுரால, ஆனா போய் சேர்ந்தது என்னமோ கோகுலத்துக்கு போய் சேர்ந்துட்டார். அங்க இருக்கவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிருஷ்ணருடைய பிறந்த நாளை உடனே கொண்டாடல. காலையில அடுத்த நாள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சிலர் சின்னதா செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா பெருசா செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா கம்சனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற பயத்தினால பெருசா அவங்க கொண்டாடிக்கல. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்றார், மதுராவுக்கு வர்றார். வந்து கம்சனை வதம் பண்ணிட்டார். வதம் பண்ண பின்னாடி அவங்க ஜெயிலுக்கு வந்து பாக்குறாங்க. அப்பா அம்மா வந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே அம்மாவும் அப்பாவும் பார்த்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையனை பார்த்து 2 பசங்களையும் மடியில உட்கார வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்ப கிருஷ்ணரும் பலராமரும் சொல்றாங்க, உண்மையில ஒரு பசங்க என்ன கடமையை பண்ணுமோ அதை நாங்க செய்யவே இல்லை. உங்களுக்கு நாங்க பிறந்தவொடனே என்ன பண்ணிட்டோம், உங்களை விட்டுட்டு போயிட்டோம். இனிமேல உங்களை நாங்கள் விட்டு போகவே மாட்டோம். எப்பயும் இனிமேல் உங்க கூட இருக்க போறோம், உங்களுக்கு தேவையானதான் நாங்கள் செய்ய போறோம் அப்படின்ற சந்தோஷத்துல அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க. எல்லாரும் வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்படிப்பட்ட பசங்களை நீங்க எப்படி பெற்றெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா அவங்கள புகழ்ந்து பேசிட்டு, அதுக்கப்புறம் அந்த மக்கள்லாம் கேட்கறாங்க, மதுரவாசிகள்லாம் கேட்கறாங்க, உண்மையில இந்த கிருஷ்ணர் எப்ப பிறந்தார் எங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன ஜெயில பிறந்தாங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தா மறைஞ்சு போயிட்டாரு, அப்புறம் பார்த்தா காலியா வெளில வந்தது. ஸோ மக்களுக்கு டேட்டு டைம் எதுவுமே தெரியாது. அதனால என்ன பண்ணுங்க, எனக்கு கிருஷ்ணர் பிறந்த நேரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படிங்கிறது கிருஷ்ணர் பிறந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொண்டாடப்பட்டது. ஏன்னா 12 வருஷம் வரைக்கும் அவர் பிருந்தாவன்ல தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் மதுராவுக்கு வர்றாரு. ஸோ மதுராவில் வந்த பிறகு அப்பா அம்மா என்ன பண்றாங்க, அதை எடுத்து பெரிய திருவிழாவா கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாம் பண்றோம், பிறந்த உடனே கொண்டாட ஆரம்பிச்சிடும், 1 வயசுல கொண்டாட ஆரம்பிச்சிடும், கடைசி வரைக்கும் கொண்டாடிட்டே இருக்கும், 80-85 வயசு கொண்டாடிட்டு இருக்கும். ஆனா கிருஷ்ணருக்கு வந்து அவருக்கு என்னமோ அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. 12 வயசுல தான் அவருக்கு ஜென்மாஷ்டமி அவருடைய பிறந்த தினத்தை பிறந்த நாள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் ஜென்மாஷ்டமி அப்படிங்கிறது உருப்பெற்றது, தொடங்கப்பட்டது அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. ஸோ ஜென்மாஷ்டமி அன்னைக்கு எல்லாரும் கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விரதம் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஹரிபக்தி விலாஸ் அப்படின்ற சாஸ்திரத்துல விரதத்தை பத்தி அதிகமா பேசப்பட்டது. ஜென்மாஷ்டமி விரதம் இருக்கணும் அப்படின்னு. ஏன் சாஸ்திரத்துல விரதத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, விரதம் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அன்னைக்கு நம்மளுக்கு நேரம் அதிகமா கிடைக்கும். அந்த நேரத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமா பக்தி சேவையில் ஈடுபட முடியும். அதனால இன்னைக்கு விரதங்கள் வந்து அதிகமா பேசப்பட்டது. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதிகமா கிருஷ்ண உணர்வுல இருக்கிறது. மற்றபடி விரதம் உதவி செய்யக்கூடிய விதமா இருக்கு. விரதமே முக்கியம் கிடையாது, முக்கியம் சேவை தான் முக்கியம். ஸோ அதனால இந்த ஜென்மாஷ்டமி அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு விஷயம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சேவையிலேயே பிஸியா ஓடிக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு மனசு பத்தாது. ஏன்னா ஒரு சிலருக்கு மனசு ஃபுல்லா வேலை இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அவங்களால சாப்பிடவே முடியாது. இப்போ நம்ம வீட்லயே வந்து கல்யாணம் நடத்தணும் அப்படின்னா எல்லாரும் வந்து சாப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா பொண்ணுடைய அப்பா அம்மா சாப்பிடவே முடியாது. என்ன அந்த பக்கம் நம்ம திரிஞ்சுட்டே இருப்பாங்க, எல்லாரையும் வந்து அவங்களை கவனிச்சுட்டு இருப்பாங்க.
அந்த பொண்ணுடைய மேரேஜுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். கூப்பிடுவாங்க, வந்து சாப்பிட்டு போங்க, நான் வரேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அமைதியா சாப்பிடுவாங்க. ஸோ அங்கே யாரும் அவங்கள வந்து விரதம் இருக்க சொல்லல அன்னைக்கு, இல்லையா? உங்க பொண்ணுடைய கல்யாணத்துக்கு விரதம் இருக்குன்னு யாரும் சொல்லவே இல்லை. ஆனா என்ன பண்ணாங்க, அவங்க இயற்கையாவே விரதம் இருந்தாங்க. காரணம் டைம் இல்லை, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா அவங்க அந்த பொண்ணுடைய கல்யாணத்துல அவ்வளவு மும்முரமா ஈடுபட்டதுனால அவங்களுக்கு வேற எந்த விஷயம் ஞாபகம் வரவே இல்லை. இப்படி நமக்கு ஜென்மாஷ்டமி அமைஞ்சு போயிடும். ஜென்மாஷ்டமி எப்படி இருக்கும்னா, நமக்கு சேவை செய்யறதுல மனசு போனதுனால நமக்கு சாப்பாடு மேல எண்ணே வரக்கூடாது, மனசே வரக்கூடாது. அப்படிதான் ஜென்மாஷ்டமி இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு சாஸ்திரத்துல சொல்லிட்டு இருக்கோம். இப்படிதான் விரதம் ஒருத்தன் இருக்கணும் அப்படின்றத ஹரிபக்தி விலாசம் அப்படின்ற கிரந்தத்துல சொல்றாங்க. சரி, இந்த ஜென்மாஷ்டமியை பத்தி கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாகவத்துல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸ்ரீமத் பாகவத்துல 11வது ஸ்கந்தம் உத்தவ கீதை அப்படின்ற ஸ்கந்தத்துல பார்த்தோம் அப்படின்னா 11வது அத்தியாயம் 11வது அத்தியாயம் தானே 11 எஸ். ஸோ 11வது ஸ்கந்தத்துல 11வது அத்தியாயத்துல 34வது ஸ்லோகத்துல இருந்து 41வது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, என்னுடைய பக்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த கிருஷ்ணரே பேசுறாரு. என்னுடைய பக்தர்களுடைய குணம் எப்படி இருக்கும், என்னுடைய பக்தர்கள் என்னெல்லாம் செயல்பாடுகள் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த கிருஷ்ணன் சொல்றாரு. ஸ்லோகம் இருக்காங்க. மல்லிங்க மத்பக்த ஜன தர்ஷன ஸ்பர்ஷனார்ச்சனம் பரிச்சரியா ஸ்துதி பிரவாக குண கர்மானு கீர்த்தனம் மத்கதா ஸ்ரவண ஸ்ரத்தா மத் அனுத்யானம் உத்தவ சர்வலாபோபஹரணம் தாஸ்யேனாத்ம நிவேதனம் மஜ்ஜன்ம கர்ம கதம் மம பர்வானுமோதனம் கீதா தாண்டவ வாதிதர கோஷ்டிபிர் மத்கிருஹோத்சவः யத்ர பலிவிதானம் ச சர்வவார்ஷிக பர்வஷு வைதிக தந்திரிக தீக்ஷா மத்தீய விரததாரணம் மமார்த்த ஸ்தாபனே ஸ்ரத்தா ஸ்வதः சம்ஹத்யா சோதயமः உத்யானோபனாதி கிரீட புரா மந்திர கர்மணி சமார்ஜன பலேபாभ्याம் சேகமண்டல வர்த்தனைஹி கிருஹ சுஷ்ரூஷாணாம் மஹ்யம் தாசவத் யத் அமாயயா அமானித்வம் அதம்பித்வம் கிருத்ஸ்யா பரிகீர்த்தனம் அபி தீபாவலோகம் மே நோபயுஜ்யான் நிவேதனம் யத்யத் இஷ்டமம் யோகே யச்சாதி பிரியம் ஆத்மனः தன் நிவேதயன் மஹ்யம் தத் அனந்த்யாய கல்பதே. இதற்கு பொருளுரை மற்றும் மொழிபெயர்ப்பு வழங்கியவர் அருட்டு ராசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுடைய சிஷ்யர்கள் கோபி பிரணந்தன பிரபு, அருட்டு கோபி பிரணந்தன பிரபு. இது என்ன சொல்றாங்க, ரொம்ப அழகான விஷயம் கிருஷ்ணர் இதை பேசுறாரு. தமிழ்ல இருக்குல்ல, ஓகே, தமிழ்லயே வச்சு. உத்தவா, பின்வரும் பக்தி தொண்டுகளில் ஈடுபடுவதன் மூலம் பொய்யான கௌரவத்தையும் தற்பெருமையும் ஒருவனால் விட்டொழிக்க முடியும். எனது திருவிக்கிரகத்தினையும் எனது தூய பக்தர்களையும் பார்த்தாலும் தொடுதலாலும் பூஜிப்பதாலும் சேவிப்பதாலும் துதிப்பதாலும் வணங்குவதாலும் தன்னை ஒருவன் தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, பொய் கௌரவத்தை தற்பெருமையை ஒருவனால் விட்டொழிக்க முடியும் அப்படின்னு சொல்றார். பொய் கௌரவம்னா என்னது, நான் உயர்ந்தவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு இல்லையா, நான் பெரியவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. தற்பெருமை அப்படின்னா நான் தான் எல்லாம் செஞ்சவன், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு இல்லையா.
ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை என்ன பண்ணும், ஒருவன் விட்டொழிக்கணும். எப்படி விட்டொழிக்க முடியும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, எப்ப ஒருவன் நான் செய்யல அவர் செஞ்சார், என்னால கிடையாது அவரால, நான் அல்ல அவன் அப்படின்னு மாற்றிக்கணும். கிருஷ்ணர் என்ன சொல்லுவார்னா பகவத்கீதையில, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்லுவார். பலனை எதிர்பார்க்காம ஒரு கடமையை செய்ய முடியாது. பலனை எதிர்பார்க்காம கடமை செஞ்சோம்னா என்ன ஆகும், அந்த கடமைக்கு செஞ்ச மாதிரிதான் இருக்கும் இல்லையா. பொதுவா ஜென்மாஷ்டமி அன்னைக்கு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு சமைப்பாங்க. இங்க வேற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல நான் பார்த்துருக்கேன், ஜென்மாஷ்டமி அன்னைக்கு சமைச்சாங்க அப்படின்னா அதை யாருமே சாப்பிடவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா சமைப்பாங்க. ஏன் சமைப்பாங்க? கொஞ்சம் கொஞ்சம் சமைச்சிட்டு வச்சிருவாங்க. காரணம் என்னது? வேகமா சமைக்கிறது, ரெண்டாவது நம்ம சாப்பிட போறது இல்லை நல்லா தெரியும் அவங்களுக்கு, அதனால டேஸ்டா வராது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, பலனை எதிர்பார்க்காம சமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வெறும் கடமையா தான் முடிச்சிருவாங்க. எத்தனை ஐட்டம் பண்ணீங்க? நான் 56 ஐட்டம் பண்ணேன், ஒரு ஐட்டம் கூட வாயில இருக்க முடியல இல்லையா. வெறும் ஐட்டம், வெறும் கப்சல் தான் இருக்கு, ஒன்றும் சாப்பிட முடியல. அப்ப அது காரணம் என்னன்னா, பலனை எதிர்பார்க்காம செய்யறதுனால ஒரு கடமையை சரியா செய்ய முடியாது அப்படின்றதுதான் கூற்று. ஆனா ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, பலனை உன்னை யாரா எதிர்பார்க்கணும்னு சொன்னாங்க. பலனை எதிர்பார்க்கணும், உயர்ந்த பலனை எதிர்பாரு அப்படின்னு சொல்ற. நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக சமைக்காத, பகவான் சந்தோஷமா இருப்பாரு, பகவானுடைய திருப்திக்காக பண்றேன் அப்படின்ற எண்ணத்தோட நீ என்ன பண்ணு, சமைடா அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த விஷயம் தான் நம்ம என்ன பண்றோம், இங்க புரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் அல்ல அவன் மாற்றி வச்சுக்கணும். வெறும் நான் அல்ல நான் அல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா பத்தாது. நான் அல்ல அவன், எனக்காக இல்லை அவனுக்காக, என்னுடையதல்ல அவனுடையது அப்படின்னு மாற்றிடணும். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் பஸ் மாதிரி, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி மாதிரி போயிடும். இன்னைக்கு கவர்மெண்ட் பஸ் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டில என்ன ஆயிடும், என்னது கிடையாது, எவனதும் கிடையாது, எப்படி வேணா யூஸ் பண்ணலாம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடாது. பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, பிரைவேட் பஸ், பிரைவேட் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும், கிளீனா. காரணம் என்னது, என்னுடையது கிடையாது அவனுடையது அப்படின்ற எண்ணத்தோட என்ன பண்ண நம்ம அங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். சொன்னா இங்க சொல்றாரு, அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்துல இருந்து பக்தர்களுக்கும் பகவானையும் என்ன பண்ணணும், வழிபட ஆரம்பிக்கணும். அதான் இங்க சொல்ற, திருவிக்கிரகங்களை வைத்துன்னு சொல்ற. விக்கிரகத்தை வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன எண்ணம் வரும். இந்த கோயிலு உதாரணத்துக்கு, இந்த கோயில நம்மளுக்கு என்ன எண்ணம் இருக்கு அப்படின்னா, இந்த கோயில் யாருடையது, கிருஷ்ண பலராமருடையது. இந்த கோயில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அவருக்காக உபயோகப்படுத்தப்பட வேண்டும் இல்லையா. இந்த கோயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரும் அவருக்கு சொந்தமானது. இந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. கண்டிப்பா கோயிலுக்குள்ள யாரும் பிளான் பண்ணிட்டு வர மாட்டாங்க. ஓகே, இன்னைக்கு கோயிலுக்குள்ள நான் போயிட்டு நல்ல ஃபேன் ஏசி எல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்து நான் சினிமா பார்க்க போறேன் அப்படின்னு யாரும் வரப்போறது கிடையாது இல்லையா. கோயிலுக்கு ஒரு பாயும் தலகாணி கொண்டு நான் படுத்து தூக்க போறேன்னு சொல்லி யாரும் வரப்போறது கிடையாது. அப்ப எல்லாரும் கோயிலுக்கு என்ன எண்ணத்தோட வராங்க அப்படின்னா, கோயில் கிருஷ்ணருடைய வீடு, கிருஷ்ணருடைய சொத்து, நான் அங்க போய் அவரை சேவை பண்றதுக்காக போறேன் அப்படின்ற எண்ணத்தோட வரும் பொழுது நம்ம கோயிலுக்குள்ள வரும்போது அமைதி ஏற்படுது. கோயிலும் கட்டடம் தான், வீடும் கட்டடம் தான். ரெண்டு கட்டடத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, இந்த கட்டடத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே பகவானுடைய சந்தோஷத்துக்காக இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கட்டடத்துக்குள்ள இருக்க எல்லாமே நம்முடைய சந்தோஷத்துக்காக இருக்கு. அதனாலதான் நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது நம்முடைய உணர்வுகளை ரொம்ப சுருங்கி போயிடுது. கோயிலுக்குள்ள வந்தோன்னா நம்முடைய உணர்வுகளை விரிவடைய ஆரம்பிக்குது. காரணம் என்னன்னா இதுதான் விஷயம். அப்ப ஒருத்தர் இந்த விஷயத்த என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் கோவில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். கோவில்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும், அப்படியே விரிவடைய செய்யணும். வெறும் கோயில் இருக்கக்கூடிய பொருள் மட்டும் அவருக்கு கிடையாது, நாம் இந்த உலகத்துல பாக்குறதெல்லாம் அவருக்கு சொந்தமானது அப்படிங்கிறது என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம சரியா உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும். எப்படி கோயில் எல்லாத்தையும் சரியா உபயோகப்படுத்துறோம், கோயில நீட்டா உட்காந்துருக்கோம், இந்த இருக்கக்கூடிய பொருள்லாம் சரியா உபயோகப்படுத்துறோம். உள்ளார பகவானுக்கு ஆரத்தி பிளேட்லாம் வச்சிருக்காங்க, அங்க பகவானுக்கு சாப்பிட்றதுக்காக சின்ன சின்ன கப்ஸ் கிளாஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. எந்த முட்டாலும் என்ன பண்ண மாட்டான், கிடுக்குன்னு உள்ள போயிட்டு நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்தேன், பார்க்க மாட்டேன், பிளேட் கிடைக்கல. என்ன பிளேட் தான் இருக்கு, பகவானுடைய வெள்ளி பிளேட் தான் இருக்கு, கொண்டு போய் சாப்பிடலாம். எல்லாம் சாப்பிடுவாங்களா, சாப்பிடுவோமா, சாப்பிடவே மாட்டோம். பார்த்தா என்ன பண்ணுவோம், தொட்டு கும்பிட்டு தூரமா போயிடுவோம். காரணம் என்னது, நமக்கு நல்லா தெரியும் இது யாருக்கு சொந்தமானது, பகவானுக்கு சொந்தமானது, அவருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும் அப்படின்ற எண்ணத்துல கரெக்டா யூஸ் பண்ணும். இந்த எண்ணம் எப்ப வரும், அந்த பொருள் பகவானுக்கு சொந்தமானது அப்படின்னு இருக்கும்போது எண்ணம் வரும். ஸோ அதே போலதான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளும் அவருக்கு சொந்தமானது அப்படின்ற எண்ணத்தில் நாம் வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளையும் சரியா உபயோகப்படுத்த ஆரம்பிப்போம். அதற்கு பகவான் தேவை. ஸோ பகவான் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாதனால நம்ம என்ன பண்றோம், அர்ச்ச விக்கிரகத்தை வச்சு அவரை வழிபட ஆரம்பிக்கிறோம்.
இது பகவானுடையது அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், ரெப்ரசென்ட் பண்றோம். சொன்னா இங்க முதல்ல சொல்றாங்க, இப்படி செய்வதனால பொய் அகங்காரம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு போகுது, தற்பெருமை அப்படிங்கிறதும் ஒருத்தருக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. தற்பெருமை எப்படி போகும்? நான் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறதா தற்பெருமை. என்னுடையது அப்படின்னு நினைக்கிறது பற்றுதல். நான் காரணம் அப்படிங்கிற தற்பெருமை. கிருஷ்ணர் பகவத்கீதையில முதல், அதாவது 3ஆம் அத்தியாயம், 4ஆம் அத்தியாயம், 5ஆம் அத்தியாயம், இந்த 3 அத்தியாயங்கள்ல 3 முக்கியமான கருத்துக்களை சொல்றாங்க. 3ஆம் அத்தியாயத்துல அனுபவிப்போல் நான் அப்படின்ற எண்ணத்தை விட்டுறா அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்துல நீ எந்த ஒரு காரியத்தையும் நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக எந்த ஒரு கடமையை பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. இது 3ஆம் அத்தியாயத்தினுடைய கருத்து. 4ஆம் அத்தியாயத்தோட கருத்து என்ன அப்படின்னா, இந்த கடமை நீ செய்யற இல்லையா, இது உன்னுடைய கடமை முதல்ல கிடையாது, இது என்னுடைய சேவை, என்னுடைய சேவையை நீ என்ன பண்ணிட்டு இருக்க, செஞ்சிட்டு இருக்க, இந்த எண்ணத்தோட நீ சேவை செய்ய ஆரம்பி. இது 4ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்படக்கூடிய கருத்து. 5ஆம் அத்தியாயத்துல என்ன சொல்லப்பட்ட கருத்து அப்படின்னா, செய்பவன் நீ அல்ல, நான் தான் செய்யறேன், நீ வெறும் கருவியா தான் இருக்க. இந்த கருத்து 5ஆம் அத்தியாயத்துல பேசுற. அப்ப இந்த 3 அத்தியாயத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இதை நான் எப்படி பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிறது? ரொம்ப எளிமையான விஷயம் தான். என்ன பண்றான், ஒரு சோல்ஜர், ஒரு ராணுவ வீரர் என்ன பண்றாருன்னா, போய் எல்லை நாட்டுல போய் சண்டை போடுறாரு. சண்டை போட்டு நிறைய பேர் சாகடிக்கிறார், அவருக்கு பரம் சக்கர விருது கொடுக்குறாங்க. அந்த ராணுவ வீரர் எப்படிப்பட்ட புத்தியோட அங்க போய் தன்னுடைய போரை செய்யறாரு தெரியுமா? இந்த போர் யாருடையது? உண்மையில இந்தியாவுடையது இல்லையா? இந்த போரை செய்யறது யாரு? இந்திய நாடுதான் செய்யுது இல்லையா? இந்த போருடைய பலன் யாருக்கு தான் போக போகுது? இந்தியாவுக்கு தான் போக போகுது. நான் என்னவா இருக்கேன்? இங்க வெறும் கருவியா இருக்கேன். இந்தியாவுடைய போர், இந்தியா போர், இந்தியாவுக்காக போர் செய்யுது, நான் வெறும் கருவியா இருக்கேன். இந்த புத்தியோட செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு பரம்வீர் சக்கர விருது கொடுக்கப்படுது. ஒரு கேஷியர் என்ன பண்றாரு, பேங்க்ல உட்காந்து காசு எண்ணிக்கிட்டே இருக்கார், தினசரி காசு எண்ணிக்கிட்டே இருக்கார். எந்த புத்தியோட காசு என்றார்? இந்த காசை நான் எதுக்காக என்ற? பேங்குக்காக என்ற. என் வேலையா காசு என்ற வேலை? எங்க அப்பா அம்மா எனக்கு காசு என்றதுக்காக பெற்று விட்டுருக்காங்க? கண்டிப்பா கிடையாது இல்லையா? சோ பேங்கினுடைய வேலை இந்த காசு என்றது. பேங்க் சொல்றதுனால காசு எண்ணிட்டு இருக்கேன். இந்த உண்மையில இந்த காசு என்றது யாருதான்? பேங்க் தான். என் வீட்டுல யாராவது கொடுப்பாங்களா என்கிட்ட காசு கொண்டு என்னங்கன்னு சொல்லிட்டு? கொடுக்க மாட்டாங்க. பேங்க்னால என்ன பண்ணிட்டு இருக்கேன்? காசு எண்ணிட்டு இருக்கேன். பேங்க் என்ன பண்ணிருக்கேன்? ட்ரைனிங் கொடுத்துருக்கு, கேஷ் மெஷின் எல்லாம் கொடுத்துருக்கு, மக்கள்லாம் கொண்டு வந்து காசு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பேங்கினுடைய வேலையை பேங்க் சொல்ல, இந்த காசு என்றது எதுக்கு, என்ன பலனுக்காக? மறுபடியும் பேங்க்குக்காக பண்றேன் இல்லையா? அப்பதான் மக்கள் வந்து நல்ல கஸ்டமர் சர்வீஸ் பண்ணா என்ன பண்ணுவாங்க? மக்கள் மறுபடியும் வருவாங்க. ஸோ அப்ப இந்த கேஷியர் என்ன பண்றாரு, தினமும் கோடிக்கணக்கான ரூபாய் எண்ணினாலும் எந்த எண்ணத்தோட எண்ணிட்டு இருக்காரு? என்னுடையது கிடையாது, நான் கிடையாது, என்னால் கிடையாது. இந்த 3 புத்தியோட அவர் செய்யும் பொழுது பணத்தை பார்த்துட்டு தினமும் கோடிக்கணக்கில் என்னால் என்ன பண்ண மாட்டாரு, 2 நோட் எடுத்து ஜோப்ல போட்டுக்கலான்னு அவருக்கு மனசுல வராது இல்லையா? வீட்டுல தினசரி கஷ்டமா இருக்கலாம், தீபாவளி சமயம் வீட்டுல பசங்களாம் துணி வேணும் துணி கேட்குறாங்க, இஎம்ஐ கட்டுறதுக்கே பணம் சரியா போயிடுச்சு, பணம் இல்லை, கேஷியருங்க தினசரி எண்ணிட்டே இருக்காரு, கோடிக்கணக்கில் எண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் கோடிக்கணக்கில் இருக்குல்ல, ஒரு நோட் எடுத்து ஜோப்ல போட்டா என்ன போக போகுது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணல, அவர் எடுத்து ஜோப்ல போட்டுக்கல. காரணம் என்னது? இந்த புத்தி இருக்கு, இது என் வேலை கிடையாது, என்னால கிடையாது, எனக்கா கிடையாது அப்படின்ற புத்தியோட வேலை செய்யறதுனால எவ்வளவு காசு என்னாலும் அவர் ப்ராப்பரான வேலையில போயிட்டு இருக்கார், அங்க பிறளவே மாட்டார். இந்த புத்தி தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும். இந்த புத்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துல எந்த விதமான பிரச்சனையும் வராது. பகவானுடையது, பகவானுக்காக, பகவானால் அப்படின்றது எண்ணம். இந்த விஷயத்தான் கிருஷ்ணர் கடைசி வரைக்கும் பேசிட்டு இருப்பார். பகவத்கீதையுடைய 18ஆம் அத்தியாயம் வரைக்கும் இந்த விஷயம் தான் பேசிட்டு இருப்பார். பேர் என்ன 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 ஐ ரூல் திஸ், என்ன எழுதிருக்கு? ஐ ரூல் திஸ் கேம். ஓகே. ஸோ இப்போ சொன்ன 3 விஷயம் என்ன சொல்ல பார்க்கலாம். சொன்னல 3 விஷயம் சொன்னேன் இல்லையா? What are 3 things that we should concentrate when we are working? ஓகே, யாருக்கு தெரியும்? இங்க இருக்கவங்கள யார் கவனிச்சு சரியா? கிருஷ்ணா. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல,
கிருஷ்ணருடைய பூக்கள். ஓகே, மூணு விஷயம் சொன்னேன் இல்லையா? என்னுடையது கிடையாது, அவருடையது. என்னால் கிடையாது, அவரால். எனக்காக கிடையாது, அவருக்காக. இந்த 3 விஷயத்தை என்ன பண்ணோம்? ஞாபகம் வச்சு. என்னால், எனக்கு, என்னுடைய. இது எப்படி பிரிப்போம்? ஐயால் இன்னதுன்னு பிரிப்போம் இல்லையா தமிழ்ல? என்னால் ஆள், எனக்கு க்கு, அப்புறம் என்னுடைய. நம்ம இப்படி மாத்தி வச்சுன்னா நமக்கு ஞாபகம் இருக்கும். இந்த 3 விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் ரொம்ப அமைதியான உலகமா போயிட்டு இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதான் நமக்கு முதல்ல சொல்றாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். மேலும் எனது உன்னத குணங்களையும் செயல்களையும் துதிப்பதோடு எனது வர்ணனைகளை அன்போடு நம்பிக்கையோடும் கேட்டு எப்பொழுதும் என்னை. சரி, இப்ப அடுத்தது கிருஷ்ணர் அடுத்த விஷயத்தை பத்தி பேசுறார். என்ன சொல்றார்? விக்கிரகத்தை வச்சா மட்டும் பத்தாது, அந்த விக்கிரகத்தை எல்லாம் செய்யணுமா? உன்னத குணங்களையும் செயல்களையும் துதிப்பதோடு அவர் சொல்ற விக்கிரகத்தினுடைய உன்னத குணங்களை செயல்களை துதிக்கணும் அப்படின்னு சொல்ற. குணங்கள்லாம் என்னது, செயல்கள்லாம் என்னது? சரி, குணங்கள் அப்படிங்கிறது பகவான் இப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இவர் இப்படிப்பட்டவர் நம்மளுடைய எப்படி தெரியும்? அவருடைய குணத்தை கொண்டு தெரியும் இல்லையா? அந்த குணத்துக்கு எது காரணமா இருக்கு? செயல்பாடுகள். குணம் வெளில பார்த்தா தெரியுமா? தெரியாது. குணம் எப்படி தெரியும்? அவருடைய செயல்பாடுகளால் தெரியும். அப்ப ரெண்டும் இன்டர் கனெக்டட் இல்லையா? அப்ப நம்ம கிருஷ்ணரை பார்க்க வந்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவருடைய குணம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த குணத்திற்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அவருடைய செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கணும். அந்த செயல்பாடுகளையும் குணங்களையும் தெரிஞ்சுக்கல அப்படின்னா நாம் கிருஷ்ணரை உண்மையில பார்க்கவே முடியாது. கோவிலுக்கு வரதோடைய நோக்கம் இதுதான். கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, நேரா ஒரு குச்சி மாதிரி சாமி முன்னாடி இப்ப நின்றுட்டு இப்படி பண்ணிட்டு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு போயிட்டாதீங்க. கடவுள் பார்த்து என்ன எதுக்காக இங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நினைப்பார். ஸோ பகவான் கிட்ட வந்தோம் அப்படின்னா முதல்ல அவரை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இப்போ நீங்க முதல் முறையா இங்க வரீங்க, கோயிலுக்கு வரீங்க, இங்க ஒரு விக்கிரகம் இங்க வச்சிருக்காங்க இல்லையா? மக்கள் யாருக்கும் தெரியாது, வருவாங்க, இப்படி சுற்றி பார்ப்பாங்க, கீழே மேலே பார்ப்பாங்க, அதை போய் தொட்டு பார்ப்பாங்க. கொஞ்சம் கிறுக்கு பசங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இருந்து ஒரு செல்ஃபி கூட எடுத்துட்டு போவாங்க இல்லையா? ஆனா என்ன தெரிஞ்சுக்க மாட்டாங்க, இவர் யாரு, எதற்காக இங்க உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இது மூட நம்பிக்கை, இதுதான் மூடத்தனமா நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ கோயிலுக்கு வந்தா கண்டிப்பா என்ன பண்ணணும், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் எதற்கு என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். நான் ஒரு முறை ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன். எல்லாரும் போற மாதிரி தான் போயிருந்தேன். கோயிலுக்கு போனா வந்தோம், போயிட்டு வந்த பின்னாடி வெளில உட்கார வச்சு சொல்ல ஆரம்பிச்சாங்க, இந்த கோயில்ல நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா அப்படின்னு சொன்னாங்க. என்ன கவனிச்சிங்களா? பெருமாள் யூஷுவலா எப்படி படுத்துட்டு இருப்பாரு, எந்த கை வச்சு படுத்துட்டு இருப்பாரு? பாம்பு வேலை, ரைட் ஹேண்ட் இல்லையா? இந்த பக்கம் தான் படுத்துட்டு இருப்பாரு. அந்த கோயில மட்டும் எப்படி படுத்துட்டு இருந்தாரு? லெஃப்ட் ஹேண்ட் வச்சு படுத்துட்டு இருந்தாரு. கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா ஆமா அப்படின்னு அப்பதான் சொன்னோம். அப்படியே என்ன அர்த்தம், நம்ம போய் அதை கூட கவனிக்கிறது கிடையாது, நேரா போறது, அங்க போயிட்டு ஒரு கும்பிடுறது, அப்புறம் முடிஞ்சா அர்ச்சனை பண்றது. என் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க, என் பேர்ல சொல்லுங்க, என் ஜென்ம நட்சத்திரம், உன் குலம், உன் கோத்திரம், நீ என்னெல்லாம் பண்ண எல்லாமே ஒரு லிஸ்ட் தெரியுது, நீ சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அங்க நம்ம போய் நம்மளுடைய பெருமையை பேசிட்டு இருக்க கூடாது. அங்க போய் பகவானுடைய பாதத்துல இருந்து தலை வரைக்கும் என்ன பண்ணும் அவரை. ஸோ பார்க்கும் பொழுது சொன்னாங்க, இவருடைய பெயர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, யதோக்தகாரி அப்படின்ட்டு சம்ஸ்கிருதத்துல சொன்னாங்க. யதோக்தகாரி அப்படின்னா தமிழ்ல சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த என்ன சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னா என்னதையா அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் பெரிய கதை சொன்னாங்க. அந்த கதை கேட்ட பின்னாடிதான் மறுபடியும் கோயில போய் இன்னொரு தடவை பார்த்துட்டு வந்தேன். அப்பதான் எனக்கு இன்ட்ரெஸ்டே வந்துச்சு, உண்மையில பார்க்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டே வந்தது. அப்ப நமக்கு வெறும் பார்த்தா ஒருத்தரை பத்தி புரிஞ்சுக்க முடியாது, அவரை பத்தி கேட்டா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். நேரா புதுசா ஒருத்தர் வராரு, அவர் பல்ராம் பிரபு பாக்குறாரு,
பார்த்துட்டு சாமி ஏதோ ஒரு சாமி உட்காந்துருக்காரு அப்படின்னு போயிடுவார். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம ரீசெண்டாக வந்து இங்கே யாதவா காலேஜ் போயிருந்தோம். யாதவா காலேஜ் போயிட்டு கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தோம். கிளாஸ் நாள் பல்ராம் ப்ரோ இன்வைட் பண்ணோம். அவர் உட்காந்துருந்தா எல்லாரும் சிம்பிளாக உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். இவர் யாரு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியா சார், தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க சேர்மேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒரே சத்தம். யாரு இவங்க வந்திருக்காங்க, சேர்மேன் வந்திருக்காங்க. எல்லாரும் எந்திரிச்சு பாக்குறாங்க. பின்னாடி உட்காந்து தெரியாதவங்க எந்திரிச்சு பாக்குறாங்க. அரை மணி நேரம் உட்காந்துட்டு இருக்காரு, யாரும் கண்டுக்கவே இல்லை. பட் அவரை பற்றி கேட்டோன்னு என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. கேட்கணும், அவரை பத்தி பார்க்கணும், அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. அது போல கிருஷ்ணரை பார்க்க வந்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும், கிருஷ்ணரை பத்தி குணங்களை பத்தி, அவருடைய குணங்களை, அவருடைய லீலைகளை என்ன பண்ணணும், செயல்பாடுகளை தெரிஞ்சுக்க முயற்சிப்பாங்க. நீங்க கேட்கலான்னு வச்சுக்கோங்களேன், வருவோம் ஒரு முறை பார்ப்போம், பரவாயில்ல கோயில் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்மளுக்கு ஒண்ணும் இல்லப்பா, கோயில் எல்லாம் இருக்கு, நமக்கு ஒண்ணு இங்க பொழுதுபோக்கு ஒண்ணு கிடையாது. கோயில வந்து நம்ம பொழுதுபோக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். கோயிலுக்கு வரும்போது பகவானுக்காக அப்படின்ற தூய் எண்ணத்தோட வர்றது கிடையாது. இன்னைக்கு மக்கள் அவ்வளவு ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டாங்க. எங்க போனாலும் ஒரே படபடப்பு, ஓடணும். எப்படிதான் சினிமா தேட்டர்ல மட்டும் உட்காந்துருக்காங்கன்னு தெரியல 3 மணி நேரம். அங்கேயும் போய் செல்போன் தான் நோண்டிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அப்ப இங்க வரும்போது என்ன பண்ணும், கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் வெளியிலே கழட்டி வச்சுட்டு, நம்முடைய பிஸி ஷெட்யூல், நம்முடைய முக்கியமான பொறுப்புகள், நம்முடைய கப்பல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், வெளில வச்சுட்டு அப்பதான் செல்போன் எடுத்து நோண்டுறது. என்னுடைய கப்பல் போய் சேர்ந்துருச்சா இல்லையா, நான் அமுச்சு வச்சனே, எனக்கு டிரான்சாக்ஷன் முடிஞ்சு, எனக்கு முக்கியமா வந்து கால்லாம் வந்திருக்கு, நேரம் யூஎன்ஓல இருந்து, பார்லிமெண்ட்ல இருந்து, பிரசிடென்ட் கிட்ட இருந்து கால்லாம் வந்திருக்கா இல்லையா செக் பண்ணலாம். வேண்டாம், வந்து என்ன பண்ணுங்க, அமைதியா ஒரே இடத்துலயாவது கொஞ்சமாவது அமைதியா கத்துக்கோங்க. கிருஷ்ணர் தான் சொல்றாரு, இந்த மாதிரி செல்போனையும் கொஞ்சம் வல்லார் வரும்போது ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. நான் கொஞ்ச நாளா யோசிச்சு பார்த்தேன், என்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கான்னு யோசிச்சு பார்த்தேன். எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா திடீர்னு ஒரு விஷயம் எனக்கு தென்பட்டது, ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது. ஒரு நல்ல விஷயம் என்னன்னு தெரியுமா, என்னுடைய போன் வாங்கினதுல இருந்து, எந்த போன் வாங்கினாலும் சரி, என்னுடைய போன் வாங்கினதுல இருந்து இந்த போன்ல சவுண்டே வரவே வராது. அதுக்கான கெட்டு போன போன் வாங்குறது கிடையாது, எப்பயும் சைலண்ட்ல தான் இருக்கும். என் போன் எப்பயுமே சைலண்ட்ல தான் இருக்கும். யாராவது போன் பண்ணாங்கன்னா மிஸ்டு கால் இருந்தா என்ன பண்ணலாம், மறுபடியும் அவங்கள திருப்பி கால் பண்ணிக்கலாம். அவ்வளவு அர்ஜென்ட்லாம் ஒன்றும் யாரும் ஃபோன் பண்ண போறது கிடையாது. அப்படி அர்ஜென்டா 2-3 நேரம் கால் பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா நம்ம தான் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துட்டே இருக்கவே, யாராவது பேசுறாங்களா, யாராவது கால் பண்ணியிருக்காங்களா, யாராவது தொந்தரவு பண்ணியிருக்காங்களா இல்லையா, நம்ம தான் அப்பதான் பார்த்துட்டே இருக்கவே. ஸோ அப்ப கொஞ்சமாவது சத்துவ குணத்தை வளர்த்துக்க முயற்சிப்பாங்க. இல்லை எங்க போனாலும் ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எங்கதான் கொஞ்சம் அமைதியா உட்கார்றது. கோயிலுக்கு வந்து அமைதி கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் இங்க சொல்றாரு, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா உட்கார்ந்து பகவானை பற்றி கேட்க முயற்சி பண்ணுங்க. பகவானை பார்த்துட்டு போறதுனால ஒரு பிரயோஜனம் அது அப்படின்றத நம்மளுக்கு முதல்ல சொல்றாங்க. குணங்களையும் செயல்களையும் துதிப்பதோடு எனது பெருமைகளை பற்றிய வர்ணனைகளை அன்போடும் நம்பிக்கையோடும் கேட்டு எப்போதும் என்னை தியானிக்கவும் வேண்டும். ஸோ எப்படி கேட்கணும், முதல்ல அன்போட கேட்கணும், 2வது நம்பிக்கையோட கேட்கணும். சொல்லக்கூடிய விஷயத்த முதல்ல நம்பிக்கையோட கேட்கணும். எந்த ஒரு விஷயத்த நம்பிக்கையோட கேட்கல அப்படின்னு நம்ம எதையும் புரிஞ்சிக்கவே முடியாது. சின்ன பையன் ஸ்கூலுக்கு வந்து சேர்றான். ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்த உடனே இங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க 2 + 2 = 4 அப்படின்னு சொல்றாங்க. அவன் சொல்றான், நான் 4லாம் சொல்ல மாட்டேன், நான் 5 தான் சொல்லுவேன் அப்படின்றான். இல்லப்பா 2 + 2 4 தான்ப்பா, இப்போ 4 இருக்கும், இதை நீ 4 நீ சொல்லிக்கலாம், நான் இதை 5 தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா என்ன பண்ண முடியும், அவனால படிக்க முடியுமா கிருஷ்ணா? ஒன்றும் படிக்க முடியாது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், சொல்ற விஷயத்த நம்பிக்கையோட கேட்கணும். ஆமா டீச்சர் சொல்றது உண்மைதான் அப்படின்னு நம்பிக்கையோட கேட்கணும். அதுக்கப்புறம் டவுட் இருந்தா என்ன பண்ணலாம், நம்ம கொஸ்டின் கேட்கலாம். எப்படி 2 + 2 4 வரும் அப்படின்னா, என் பொண்ணு புது ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கா. 2 in the mind, 2 in the finger அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்படிதான் அவங்க வந்து கத்துக்கிட்டாங்க புது ஃபார்முலா. எனக்கே இப்பதான் கத்துக்கிட்டேன். ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, டீச்சர்ஸ் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இது போல் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்பிக்கையோட கேட்கணும், கேட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் ஒருவன் தன்னை எனது நித்திய தொண்டனாக ஏற்று தன்னே எனக்கு அர்ப்பணித்து விட வேண்டும். ஒருவன் எப்பொழுதும் எனது பிறப்பையும் செயல்களை பற்றி விவாதிக்க வேண்டும்.
எனது லீலைகளை போற்றக்கூடிய ஜென்மாஷ்டமி முதலான திருவிழாக்களில் பங்கேற்பதின் மூலம் ஒருவன் வாழ்வை அனுபவிக்க வேண்டும். எனது ஆலயத்தில் நடைபெறும் திருவிழாக்களிலும் நிகழ்ச்சிகளிலும் பாடியும் ஆடியும் வாத்திய கருவிகளை வாசித்தும் பிற வைஷ்ணவர்களோடு என்னை பற்றி விவாதித்தும் ஒருவன் பங்கு கொள்ள வேண்டும். வழக்கமாக கொண்டாடப்படும் வருடாந்திர திருவிழாக்களை ஒருவன் அனுஷ்டிக்க வேண்டும். ஏகாதசி போன்ற சமய விழாக்களையும் ஒருவன் அனுஷ்டிக்க வேண்டும். மேலும் வேதங்களையும் பாஞ்சராகத்திலும் இவற்றுக்கு ஒப்பான பிற சாஸ்திரங்களிலும் குறிப்பிட்டுள்ள முறைகளுக்கு ஏற்ப ஒருவன் தீட்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் அன்புடனும் நம்பிக்கையுடனும் எனது விக்கிரக பிரதிஷ்டையை ஆராதிக்க வேண்டும். ஒருவன் தனியாகவோ அல்லது பிறரோடோ ஒத்துழைப்புடனோ கிருஷ்ண உணர்வு ஆலயங்களையும் நகரங்களையும் பூந்தோட்டங்களையும் பழத்தோட்டங்களையும் எனது லீலைகளை கொண்டாடுவதற்காக சிறப்பிடங்களையும் நிர்மாணிக்க வேண்டும். இந்த ஸ்லோகத்துல இந்த இடத்துல கிருஷ்ணன் நிறைய விஷயங்களை பத்தி பேசுறார். இந்த ஸ்லோகத்தை தான் பல்ராமரோ படிச்சுட்டு நான் கோயில் கட்டுறேன்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்தை படிக்கும் போது என்ன சொல்றாரு இதுல கிருஷ்ணன் சொல்றாரு, விக்கிரக பிரதிஷ்டையை ஆராதிக்க வேண்டும். ஒருவன் தனியாகவோ அல்லது பிறருடைய ஒத்துழைப்போடோ கிருஷ்ண உணர்வு ஆலயங்களையும் நகரங்களையும் பூந்தோட்டங்களையும் பழத்தோட்டங்களையும் எனது லீலைகளை கொண்டாடுவதற்காக சிறப்பிடங்களையும் நிர்மாணிக்க வேண்டும். கிருஷ்ணர் இதை ஓப்பனாவே சொல்றார். எனக்காக என்ன பண்ணுங்க, கோவில் கட்டுங்க அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணர் பொதுவாக யார்கிட்டயும் போய் கேட்கலாம் மாட்டார், எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அது செஞ்சு கொடுங்க கேட்கவே மாட்டார். ஆனா இங்க பாகவதம் அதுவும் உத்தவன்ட்ட பேசிட்டு இருக்கார். ரொம்ப க்ளோஸான பர்சன் கிட்ட பேசிட்டு இருக்கார். அவர்கிட்ட என்ன பண்றாரு, அவருடைய ஆசை ரிவீல் பண்றாரு. பொதுவா பெரிய மனுஷங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் இப்ப சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க, எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க. போறவங்க எல்லாம் கேட்டிருக்க முடியுமா? ஒரு பெரிய ஆள் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இது கொடுங்களேன், எனக்கு கொஞ்சம் சாப்பிட எல்லாம் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போற இடத்தெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா இப்படி இருக்கா சீப்பா கேட்டுருக்க ரொம்ப கேட்டு இல்ல அப்படியே கேட்டால் தெரியுமா ஆகும், ஒரு எல்லையை வாங்கி குடிச்சிட்டு அவன் எனக்கு சார் எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுங்க சார், உதவி செஞ்சு கொடுங்க சார் அப்படின்னு அடுத்து அவன் சொல்ல ஆரம்பிச்சிருவான். வெளில பேசிக்க மாட்டாங்க. நெருங்கிய சகாக்கள் கிட்ட என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கேஷுவலா கேட்பாங்க, கொடுப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிப்பாங்க. அது போல உத்தவன் கிட்ட என்ன பண்றாருன்னா கிருஷ்ணர் ஓப்பனாவே சொல்றாரு, எனக்காக என்ன பண்ணுங்க, கோயில்களை கட்டுங்க, பூந்தோட்டங்களை வைங்க, பழத்தோட்டங்களை வைங்க, இல்ல ஏதாவது கிருஷ்ணர் வந்து இருக்கக்கூடிய இடத்தை மாதிரி என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு விஷயத்த என்ன பண்ணுங்க செஞ்சு வைங்கன்னு சொல்லி சொல்றேன். இது கிருஷ்ணர் சொல்லக்கூடிய நேரடி இன்ஸ்ட்ரக்ஷனாக செய்யணும் அப்படின்றது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் இங்க டைரக்டாவும் பேசுறாரு. ஜென்மாஷ்டமி போன்ற விரதங்களை என்ன பண்ணுவான் எல்லாருமே கண்டிப்பா கடைபிடிக்கின்றதை விட கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாரு. விரதங்களை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது வேற, கொண்டாடுறது அப்படிங்கிறது வேற. கடமைக்காக செய்யறது கடைபிடிக்கிறது, கொண்டாடுறதுன்னு இஷ்டத்தோட பண்றது. ஏன் கிருஷ்ணர் இல்லையா, என்னுடைய கிருஷ்ணருக்கு என்ன பண்ண போறேன், நான் இப்ப பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போறேன், என்ன பண்ணும், ஊரே வரணும்டா, சும்மா ஜெகஜோதியா இருக்கணும். இந்த உலகத்துல பகவான் ஜெகநாதர் அவர் தான், அவருடைய செலிப்ரேஷன் எல்லாரும் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்கணும். நமக்கெல்லாம் தீபாவளி எதான், கிருஷ்ண ஜெயந்தி தான் இல்லையா, நமக்கு பெரிய ஃபெஸ்டிவல் இது மட்டும்தான். இன்னைக்கு ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் நம்ம மாற்றி வச்சுட்டோம். எல்லா ஃபெஸ்டிவலையும் என்ன பண்ணிட்டோம், தலைகீழ மாத்திட்டோம். இந்தியாவில இல்ல உலகத்திலேயே இல்ல இந்தியாவில் சொல்லாமே, இந்தியாவிலேயே கொண்டாடப்படக்கூடிய மிகப்பெரிய திருவிழா என்னது, தீபாவளி இல்லையா. ஸோ தீபாவளி அப்படிங்கிறது இன்னைக்கு யூஎஸ் கவர்மெண்ட் கூட என்ன பண்றாங்க, கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்லிமெண்ட்டே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கவர்மெண்ட் லீவ் எல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. தீபாவளி உலகம் முழுக்க இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா யாருக்குமே என்ன தெரியறது கிடையாது, அந்த தீபாவளி எதுக்காக கொண்டாடுறோம், கிருஷ்ணருக்காக கொண்டாடுறோம். கிருஷ்ணரை வச்சு யாராவது அன்னைக்கு ஒரு சின்ன அகர்பத்தியாவது காட்டுறாங்கன்னா கிடையாது. ஸோ அப்ப என்ன ஆகுது, ஃபெஸ்டிவலோடைய சாரமான விஷயத்தை விட்டுட்டோம். சாரமான விஷயத்தை விட்டுட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அடுத்தது வர்றது தமிழ்நாட்டுல பொங்கல் அப்படின்னு சொல்லணும், இந்தியாவில் அடுத்தது பொங்கல் சொல்லி சொல்லணும். அவங்க என்ன பண்றாங்க, ஃபெஸ்டிவல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாற்றி வச்சுட்டாங்க. கிருஷ்ணருக்காக அப்படிங்கிற விஷயத்த மாத்திட்டு எனக்காக. பசங்களுக்கு தீபாவளி தான் என்னது, லீவு, புது ட்ரெஸ், பட்டாசு, ஸ்வீட்ஸ். பெண்களுக்கு தீபாவளி என்னது, சாரி வாங்குறது இல்லையா, வெளில போயிட்டு வர்றது, பர்ச்சேஸ் பண்றது, கோல்டு வாங்குறது. என்ன பண்றது, சொசைட்டியா, சொந்தக்காரங்க கூட போயிட்டு வருது, சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருது. ஆம்பளைங்களுக்கு ஃபெஸ்டிவல் என்னது,
செலவு இல்லையா? யோசிச்சிருக்கோம், ஐயோ வந்துருச்சே, வேலை செலவு பண்ணுவேன். அவங்க சந்தோஷமா கொண்டாடுறதா கிடையாது, துக்கத்தோட கொண்டாடிட்டு இருக்காங்க. மொத்தத்துல மக்களுக்கு இன்னைக்கு ஃபெஸ்டிவல் அப்படின்னா இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படிங்கிறத ஒரு ஒரு எண்ணத்தை உண்டுபடுத்திட்டாங்க. சினிமா பாக்குறது இல்லையா, நல்லா சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உண்டுபடுத்திட்டாங்க. பட் பொதுவா சாஸ்திர காலங்கள்ல, வேத காலங்கள்ல, வேத கலாச்சாரத்துல பண்டிகை அப்படின்னாவே அது பகவானுக்கு மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணப்பட்டது. நீங்க எந்த ஒரு பண்டிகையாவது மனுஷங்களுக்கு செலிப்ரேட் பண்ண பண்டிகையை பார்க்க முடியுமான்னா எங்கேயுமே கிடையாது. இது மனிதர்களுக்காக அப்படின்னு ஏதாவது இருக்குமா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்றோம் இல்லையா, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே, இன்னும் என்னென்னமோ டே, வேலண்டைன்ஸ் டே இல்லையா, கோகனட் டேவா, கோகனட் டே இல்லையா, வேற ஏதாவது டே கொண்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்களே, என்னது பிசியோதெரபிஸ்ட் டே, நேற்று பிசியோதெரபிஸ்ட் டேவா, ரத்ததான், என்னென்னமோ டேஸா செலிப்ரேட் பண்றாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு செலிப்ரேஷன் வேணும், அவங்கவுங்க ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. இந்த நாள் இனி வேற இதுல இருந்து இது மாதிரி கொண்டாடப்படுது, நீ வச்ச நாள்ல கொண்டாடப்பட முடியாது. கொஞ்ச நாள்ல போயிடும், மறைஞ்சு போயிடும் எல்லாமே. இன்னைக்கு காந்தி ஜெயந்தி அப்படின்னு ஒரு திருவிழா வந்து ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அது அப்படியே குறைஞ்சு 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 குறைஞ்சி காந்தி ஜெயந்தி அப்படின்னா கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கு. அதுவும் கொஞ்ச நாள் போயிடும். காந்தி ஜெயந்தி எதுக்கு ஹாலிடே எல்லாம் வேணும், அதை எடுத்துருவாங்க. ஏன்னா மனுஷன் உருவாக்குன திருவிழா ரொம்ப நாள் நிலைக்காது. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நாளை பொறுத்து அவங்க இஷ்டத்துக்கு உருவாக்குறாங்க, அது நிலையா இருக்காது. பட் பகவான் உருவாக்குனார் இல்லையா, அது திதியை பொறுத்து இருக்கு. அந்த திதி வரும் பொழுது கண்டிப்பா உலகத்துல ஒரு சூழ்நிலைய, டிஃப்ரெண்டான சூழ்நிலை ஏற்படுமா. அந்த சூழ்நிலையை கொண்டாடுறதுக்கு தான் என்ன பண்றாங்க, நம்ம ஜென்மாஷ்டமி போன்ற திதிகள்லாம் கொண்டாடப்படுது. அந்த திதி நீங்க வேற நாள் கொண்டாடி பாருங்க, அதே பிளஷர் உங்களுக்கு கிடைக்காது, அதே ஆனந்தம், அதே நிம்மதி உங்களுக்கு கிடைக்காது. ஜென்மாஷ்டமி திதியில கொண்டாடினா மட்டும் அந்த பூர்ணமான கடாட்சம் கிடைக்கும், பூர்ணமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும், மனநிறைவு கிடைக்கும். ஏன்னா திதியை பிரகாரம் கொண்டாடப்படுது. ஸோ அப்ப இன்னைக்கு ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், மாற்றி வச்சுட்டோம். உண்மையாலுமே ஃபெஸ்டிவல் எதுக்கு இருக்கு அப்படின்னா அன்னைக்கு பகவான் அதிகமா ஆராதனை பண்றதுக்கு, பகவானுக்கு சேவை பண்றது. ஸோ ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்ணார் அப்படின்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஃபெஸ்டிவலை கொண்டு போய் கொடுத்துட்டாரு. ஜென்மாஷ்டமி அப்படின்ற திருவிழாவை உலகம் முழு கொண்டு கொடுத்துட்டாரு. ஸ்ரீல பிரபுபாதர் எங்க ஜென்மாஷ்டமி ஃபர்ஸ்ட் கொண்டாடினாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அவரு கப்பல்ல போயிட்டு இருக்காரு. செப்டம்பர் 1 நேற்று முந்தாண்டு தான் பிரபுபாதர் என்ன பண்ணாரு, அமெரிக்கா போறதுக்கு கப்பல் ஏறிட்டார், சரக்கு கப்பல் ஏறிட்டார். ஏறி போனார் அப்படின்னா அங்க நாள் வந்துடுது. ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்றாரு. யாரோட, கப்பல் இருக்கக்கூடிய கேப்டன், அங்க இருக்கக்கூடிய மற்ற நேவி பீப்புளா இருக்காங்கல்ல, அவங்களோட செலிப்ரேட் பண்றாரு. சின்னதா பஜன் வைக்கிறாரு, சின்னதா சமைக்கிறாரு, பகவான் நைவேத்தியம் பண்றாரு, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு பிரசாதமா சாப்பிட்றாரு. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த மாதிரி ஜென்மாஷ்டமி என்ன பண்ணார், ஃபர்ஸ்ட் தன்னுடைய பிரச்சாரத்தின் காலத்துல ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராதா தாமோதர் கோயில் செஞ்சிட்டு இருந்தார், ஜென்மாஷ்டமி செஞ்சிட்டு இருந்தார். இப்ப தனியால என்ன பண்றாரு, கப்பல்ல செஞ்சிட்டு இருக்காரு. அதை பத்தி அவர் கவலைப்படவே இல்லை. கிருஷ்ணர் இருக்கார், அவ்வளவுதான் செஞ்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் ஜென்மாஷ்டமி செய்யணும் அப்படின்னு ஆசை. ஜென்மாஷ்டமி செய்யணும் அப்படின்னா அட்லீஸ்ட் விக்கிரகமாவது வேணுமே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கார். இந்த கதைலாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு அம்மா என்ன பண்றாங்க, ஸ்ரீல பிரபுபாத சிஷ்யா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு முறை ஒரு இந்தியன் ஸ்டோருக்கு போறாங்க. போயிட்டு அங்க இருக்க ஒரு பொம்மை என்ன பண்றாங்க, யாரும் பார்க்காதப்ப திருட்டு ஓடி வந்துட்டாங்க. திருட்டு ஓடி வந்து பிரபுபாதத்தை கொடுக்குறாங்க. பிரபுபாத் உங்களுக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பிரபுபாத் பாக்குறாரு, கிஃப்டா, உண்மையா சொல்லு, இது உனக்கு எங்க கிடைச்சது சொல்லு. நான் இந்தியன் ஸ்டோர்ல வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா தனியா விற்கவே மாட்டாங்க. இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்தியோ அங்கேயே போ, இதோட சேர்ந்து இன்னும் 2 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கொண்டுடுவா சொன்னார். ஸோ போனாங்க. அவங்க கொண்டு வந்து சுபத்திரை பொம்மை மட்டும் கொடுத்துட்டாங்க. நடுவில் இருக்கும் இல்லையா, ஜெகநாத் பலதேவ் சுபத்திரா, சுபத்திரை சின்னதா வந்தாங்க. கொண்டு வந்து காட்டின உடனே இந்த பிரபுபாவுடைய கண்ணுல இருந்து முதல்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. ஜெகநாத் வந்துட்டீங்களா, இங்கேயும் வந்துட்டீங்களா, எனக்கு துணையா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு உடனே என்ன பண்றாரு, அதை வச்சுட்டு வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ பிரபுபாதருக்கு இப்படிதான் வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அமெரிக்கால கொஞ்சம் வந்து தன்னை வெளிக்காட்ட ஆரம்பிச்சார். அடுத்தது ரத யாத்திரை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரி எப்படி பண்றது, பெரிய ரதம் வேணும், பெரிய ஜெகநாதர் வேணுமே, பெரிய ஜெகநாதரை பண்ணும். ஒருத்தரை பண்ண முடிவு பண்ணிட்டார், நான் பண்றேன் சொல்லி முடிவு பண்ணிட்டார். அவர் பண்ணிட்டு இருக்காரு, ஷியாம் சுந்தர பிரபு பண்ணிட்டு இருக்காரு. பிரபுபாத் வந்து பார்க்க வர்றார், எப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க வர்றார். பிரபுபாத் கேள்வி கேட்கிறார். என்ன பண்றாரு, ஜெகநாதரை செஞ்சுட்டே இருக்காரு, வாயில சிகரெட் இருக்கு, சிகரெட் வச்சு ஜெகநாதர் பண்ணிட்டு இருக்காரு.
அந்த அளவுக்கு கீழ்த்தரமான மக்களை வச்சு என்ன பண்ணார், அவர் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஆரம்பிச்சார். ஆனா எங்கேயோ கொண்டு போயிட்டார். ஸோ ப்ரோபா வந்து பேசுறார், இவர் திருப்பி பேசணுமே, அந்த சிகரெட்டை கீழே வைக்க முடியாது, கீழே வச்சா வேஸ்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணாரு, ஜெகநாத் அதை எடுத்து ஜெகநாத் தலையில வச்சுட்டு சிகரெட்டை பேச ஆரம்பிச்சார். ப்ரோபா நினைச்சா, ஐயோ என்னடா பண்றீங்க, என் ஜெகநாதோடைய தலையில போய் சிகரெட் யாராவது வைப்பாங்களாடா. அவரால் எதுவும் பேச முடியல. பட் இந்த மாதிரி மக்கள் தான் அவளுக்கு கிடைச்சாங்க. அவங்களுக்கு பக்தினா என்னன்னு தெரியாது, கடவுள்னா என்னன்னு கான்செப்ட் கிடையாது, குருனா என்னன்னு தெரியாது, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்னா என்னன்னு தெரியாது, எந்த கையில வேணா சாப்பிடுவான். இப்பயும் அப்படிதான் இருக்கு, 2 கையில சாப்பிட்றவங்களா இருக்கான் பிச்சு பிச்சு. அப்படிப்பட்ட மக்கள் கிட்ட என்ன பண்ணாரு, இந்த கிருஷ்ண பக்தியை கொண்டு போய் சேர்க்கணும். எவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்கணும், எவ்வளவு பொறுமையா, எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க தெரியுது. ஒரு கோயில் கட்டிட்டார், கோயில் சொல்லிட்டார், கோயில் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு, மக்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தாச்சு, விக்கிரகம் வரல. விக்கிரகம் எல்லாம் கோயில் ஓப்பனிங் சொல்லியாச்சு. ப்ரோபா நினைச்சிருந்தார் கிருஷ்ணன் வருவார், அவருக்கு தெரியும் கிருஷ்ணன் கண்டிப்பா வருவான்னு தெரியும். திடீர்னு பார்த்தா ஒரு சிஷ்யர் ப்ரோபா வர, என்னப்பா விஷயம், நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வந்தது, என்ன விஷயம், ஒரு இந்தியன் ஜென்டில்மேன் ஒரு விக்கிரகத்தை விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு, அங்க போய் நான் வாங்கிட்டு வந்துடலாம். சரி எடுறா காரை, நல்ல காரை எடுத்துட்டு போனேன். ப்ரோபா நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு போறேன், கிருஷ்ணா நீ வந்துன்னு சொல்லிட்டு போறேன். போனா இந்தியன் பர்சன் தான், மேபி குஜராத்தி நினைக்கிறேன். உள்ள போறாரு, எல்லா சிஷ்யர்களும் போய் உட்காடுறாங்க, குரூப்ல போய் உட்காடுறாங்க, பேச ஆரம்பிக்கிறார். 5 நிமிஷம் எப்படி இருக்கீங்க, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க எல்லாம். அவர் 5 நிமிஷம் பேசினார். பேசி முடிச்சுட்டு அவர் வந்து உடனே விக்கிரகத்தை பாக்குறீங்களா, அது இருக்கட்டுங்க சொல்லிட்டு மறுபடியும் வேற விஷயம் பேச ஆரம்பிக்கிறார். அவருக்கு அவரை ஆச்சரியம், ஒரு விக்கிரகம் வாங்க வந்தாரா, என்ன வாங்க வந்தாரு, இவர் ஏன் சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்காரு. மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார். நான் இங்க வந்தேன், எனக்கு இந்த சிஷ்யர்கள்லாம் இருக்காங்க, இந்த பையன் இதை பண்றான் அதை பண்றான், நான் இதை பண்ணிட்டு இருக்கோம். அது ஓகே சுவாமிஜி, அந்த விக்கிரகத்தை பாக்குறீங்களா, அது அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லிட்டு மறுபடியும் பேசிட்டே இருக்காரு. அவருக்கு பொறுமை இழந்துருச்சு. சாமிஜி ஒரு தடவை விக்கிரகம் தானே, பசங்களா இங்க வாங்க சொல்லி பிரம்மச்சாரி கூப்பிட்டாரு. விக்கிரகத்தை பார்த்தாரு. தூக்கிடலாம் இல்ல நீங்க, தூக்கிடலாம் ப்ரோபாத், 4 பேரை தூக்கலாம் கடன் போய் கார்ல உட்காந்துட்டாங்க. ப்ரோபாத் ஓகே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எனக்கு டைம் ஆயிடுது, நாங்க போயிட்டு வரோம் கார்ல உட்காந்துட்டாரு. சுவாமிஜி பரவாயில்ல, அதெல்லாம் உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சு வைக்கிறோம், நீங்க ஜென்மா ஓப்பனிங் நீங்க வந்துருங்க. சுவாமிஜி இல்ல சுவாமிஜி அதெல்லாம் பரவாயில்ல, நாங்க எல்லாம் தூக்கிட்டு போயிடும், நாங்க டாக்ஸி அரேஞ்ச் பண்ண வேணா, நாங்க வண்டி கொண்டு வந்திருக்கோம், நாங்க தூக்கிட்டு போயிடுறோம் சொல்லிட்டு வண்டியில உட்காந்து ஹரே கிருஷ்ணா டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. நிறுத்தவே இல்லை வண்டியை. ரொம்ப தூரம் போன பின்னாடி அப்புறம் வண்டியை நிறுத்துறான்னு சொல்லி சொன்னார். வண்டியை நிறுத்தி பார்த்து திரும்பி பார்த்தாரு, பார்த்து நமஸ்காரம் பண்ணார். ராதாகிருஷ்ணன் நீங்க வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராதாகிருஷ்ணன் கொண்டு வந்து அப்புறம் தான் என்ன பண்ணாரு, வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாரு. லண்டனீஸ்வர், லண்டனீஸ்வர். ஸோ இப்படி பிரபுபாவுடைய வாழ்க்கையில பார்த்தோன்னா கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, அப்படி டக்குன்னு தோன்றினார். ஏன்னா அவ்வளவு பக்தி இருந்தது. ஏன்னா லண்டன்ல எங்கேயோ ஒரு மூலையில அவர் போய் கோயில் கட்ட நிற்கும் போது ராதாகிருஷ்ணன் வரணும் அப்படின்னா அது சாத்தியமான விஷயம் கிடையாது. இன்னைக்கும் அதே விக்கிரம் தான் சொல்லி வர இருக்காங்க. ஸ்ரீல பிரபுபாத் வந்து பாரிஸ்க்கு போறாரு, அங்க போய் விக்கிரகத்தை வச்சுட்டு வர்ஷிப் பண்றாரு. வர்ஷிப் பண்ணும்போது சொல்றாரு, கிருஷ்ணா எனக்கு தெரியும் உன்னோட ஸ்டாண்டர்ட்லாம் ரொம்ப பெருசு, ஆனா எங்க ஆளுங்க எது எதிர்பார்க்காது. இப்பதான் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, தயவு செஞ்சு அவங்க என்ன பக்தி செய்யறாங்களோ அதை ஏத்துக்கும். அவங்களை முடிஞ்சா சொல்லிக் கொடு, அவங்களை திருத்த முயற்சி பண்ண, அவங்கள துரத்தி விட்டுறாத. ஏன்னா கிருஷ்ணர் அப்படிதான் பண்ணிடுவார். அவர்கிட்ட யாரும் பக்கத்துலாம் போக முடியாது. நீங்க தூரமா இருக்க வரைக்கும் அவர் பார்த்து நீங்க சிரிச்சிட்டு இருக்கலாம். யாரா இருந்தாலும் அவள் தானே. பெரிய மனுஷன் வெளில இருந்து பார்க்கும்போது சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பெட்ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா அடிச்சு துரத்திடுவாங்க. டேய் போடா என் பெட்ரூம்ல, இங்கதான் என் பிரைவசி இருக்கு, இங்க இருக்கலாம் வந்து துரத்தி விட்டுருவாரு. அது போல கிருஷ்ணர் நீங்க வெளில இருந்த போது சிரிச்சு நல்லா பார்த்துப்பாரு. நீங்க எப்ப ரொம்ப அந்தரங்கமான சர்வீஸ், ரொம்ப இன்டிமேட்டா போக ஆரம்பிச்சு, நீங்க பிருந்தாவனுக்குள்ள போய் தப்பு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா என்ன பண்ணுவார் கிருஷ்ணர், அனுப்பிச்சுட்டுருவார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பிருந்தாவன் போனோம் அப்படின்னா 3 நாள் தான். அதுக்கப்புறம் வயிறு கடகடன்னு செய்ய ஆரம்பிக்கும், வாந்தி வர ஆரம்பிக்கும், தலை சுத்த ஆரம்பிக்கும். பிருந்தாவன் இருக்கவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம அங்க போய் என்ஜாய் பண்ணக்கூடிய மூட்ல போனா கிருஷ்ணர் பிடிக்காது, அனுப்பிச்சுட்டுருவார். இது ஏன் வீடுப்பா, இங்க ஒண்ணுதான் நான் என் விட வச்சுட்டு இருக்கேன், இங்கேயும் வந்து என்ன பண்ணாதீங்க, நீங்க அசத்தப்படாதீங்க, கிளம்பி போயிருன்னு சொல்லி வெளில அனுப்பிச்சுட்டுருவார். ஸோ அப்போ ஸ்ரீல பிரபுபாத் என்ன பண்ணாருன்னா அன்னைக்கு கிருஷ்ணரை கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் வச்சுட்டு போனார். அவர் சொன்னதுனால கிருஷ்ணர் எல்லா இடத்துக்கும் போனார். ராதா பாரிஷீஸ்வரா அப்படின்னு பேர் வச்சுட்டு போனார். யாருமே வைக்காத பேர். நம்மள ராதா ஷாம் சுந்தர், ராதா மதன் மோகன், ராதா தாமோதர் அப்படின்னு நம்ம புதுசா பேர் வச்சுட்டு, நம்ம பழைய பேர்லாம் வச்சுட்டு இருக்கோம். ஆனா ஸ்ரீல பிரபுபாத் என்ன பண்ணாரு, புதுசா பேர்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டார். பாரிஸ் ஈஸ்வரா எந்த சாஸ்திரத்துக்கு தேர்னாலும் உங்களுக்கு கிடைக்காது இல்லையா. லண்டன் ஈஸ்வரா எந்த வேதத்துல இந்த எந்த சாஸ்திரநாமத்தை இந்த சாஸ்திரநாமம் கிடைக்காது. ஆனா பிரபுபாத் வச்ச பேர் ரொம்ப ஸ்பெஷல். கிருஷ்ணருக்கு அதான் ரொம்ப பிடிக்குமா.
கிருஷ்ணருக்கு நார்மலா வைக்கக்கூடிய பேரை விட தனக்கு பிடிச்சவங்க ஒரு பேர் வச்சாங்கன்னா அதான் பிடிக்குமா? நம்மளுக்குள்ள அப்படிதான் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஒரு லீகல் நேம் ஒன்று இருக்கும். நமக்கு பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள ஒரு பட்ட பேர்ல கூப்பிடுவாங்க. அதுதான் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். நிக் நேம் சொல்லி சொல்லுவாங்கல்ல, நம்மளுக்கு அப்படிதான் கூப்பிட்டா நம்மளால ரொம்ப பிடிக்கும். அது போல கிருஷ்ணருக்கும் நிறைய பேர் இருக்கு. ஒரு பேர் வந்து என்ன அப்படின்னா, கிருஷ்ணருக்கு வந்து ஒரு ஆச்சாரியர் வந்து பேர் வச்சிருக்காங்க, சலங்கை அழகியார் அப்படின்னு பேர் வச்சார். கிருஷ்ணர் வந்து சலம் கட்டிட்டு இருப்பார் இல்லையா, அதனால அவருக்கு பேரு சலங்கை அழகியார் அப்படின்னு பேர் வச்சார். அதே போல ருக்மிணி வந்து என்ன பண்றா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதும் போது ஃபர்ஸ்ட் வேர்ட் எப்படி ஆரம்பிக்கணும்? பொதுவாக நம்ம லெட்டர் எழுதும் போது அன்புடையீர், மணிக்குடையீர், ஏதோ ஒன்று எழுதுவோம், வணக்கம் ஏதோ ஒன்று எழுதுவோம். இப்ப ருக்மிணி எழுதணும், கிருஷ்ணரை சொல்லணும், எப்படி கூப்பிடுறது, எப்படி கூப்பிட்டா நம்ம எதுக்காக லெட்டர் எழுதியிருக்கோமோ அந்த இன்டென்ஷன் அவங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் வேர்ட்லயே இவங்க நம்ம எதுக்காக அப்ரோச் பண்றாங்கன்னு இன்டென்ஷன் ஃபர்ஸ்ட் வேர்ட்லயே தெரிஞ்சு போயிடும். என்ன சொல்றது, சுவாமி அப்படின்னு போட்டோம்னா ஏதோ நம்ம கிட்ட வரம் கேட்கறதுக்காக வந்திருக்காங்க நினைச்சிருப்பாங்க. இல்ல நாதா அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா இந்த பொண்ணு என்ன கல்யாணமே பண்ணிக்கவே அதுக்குள்ள புருஷான்னு கூப்பிட ஆரம்பிச்சது, இது கலாச்சாரமே தெரியாத போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இல்ல பிரபு அப்படின்னு கூப்பிட்டோம் அப்படின்னா ஏதோ பிச்சைக்கார பையனா இருக்கும் போல இருக்கு, நம்ம கிட்ட ஏதோ காசு கேட்க போறா இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இல்ல பகவான் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா ஏதோ சாமி வந்து ஏதோ கேட்க போற, ஏதோ பக்தனா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதம் பண்றவர் அங்க இருந்து என்ன பண்ணுவாரு, ஆசீர்வாதம் பண்ணிடுவாரு. என்ன பேர் சொல்லு, புருஷனோட பேர் என்ன பண்ணக்கூடாது, பேரை சொல்ல கூப்பிடக்கூடாது. இன்னைக்கு இருக்க மாதிரிலாம் வித்தியாசம் கிடையாது இல்லையா? கிருஷ்ணா, ஹே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா நடிச்சிருப்பாரு. இப்பயே பேர் சொல்லி கூப்பிடுறா, வந்த பின்னாடி எல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா, அதனால சொல்லக்கூடாது. என்னதான் சொல்லி கூப்பிடுறது அவரை? ஒரே வார்த்தையில கிருஷ்ணனுடைய குணமும் தெரியணும், என்னுடைய இதயமும் தெரியணும். என்ன பேர் சொல்லலாம் கிருஷ்ணன் யோசிச்சு 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 அதுக்கப்புறம் ஒரு பேர் வச்சாலாம் கிருஷ்ணனுக்கு. ஹே புவனசுந்தரா அப்படின்னு பேர் வச்சாலாம். புவனசுந்தரா அப்படின்னா இந்த உலகத்திலேயே அழகானவனே அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம், உலகத்திலேயே அழகானவன் நீதான்ப்பா, நான் உன்னைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா உலகத்திலே அழகானு சொல்லிட்டு நான் இன்னொரு இட்லி பிச்சான கல்யாணம் பண்ணிக்க போறேன் இல்லையா? கண்டிப்பா கிடையாது இல்லையா? உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இது அவங்க இதயத்தை உடனே வெளிப்படுத்துது. அதே போல உலகத்திலேயே அழகானவன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் மட்டும் கிடையாது, உன்னை பார்க்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, உன்னதான் கல்யாணம் பண்ணி நினைப்பாங்க. அதனால எனக்கு அப்புறம் நிறைய பேர் வரப்போறாங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கு எனக்கு ஓகே, இப்பயே ஓகே சொல்லிட்டாங்க. அப்ப ருக்மிணி தான் ஃபர்ஸ்ட் பட்ட மகிழ்ச்சி, ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண ருக்மிணி தான் இல்லையா? ருக்மிணிக்கு அப்புறம் 7 பேர், அதுக்கப்புறம் 16,100 பேர் இல்லையா? ருக்மிணி எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணலாம், அப்புறம் பெரிய சண்டை போயிரு இல்லையா? அதனால என்ன பண்றாங்க, ருக்மிணி முதல்லயே தன்னோட இதயத்தை சொல்லிட்டாங்க, என்ன நீ எப்படி ஏத்துக்கிட்டியோ அது போல உன்னுடைய பக்தர்கள் யாரு வந்தாலும் என்ன பண்ணுவ, நீ அவங்கள ஏத்துக்கோ. அவங்க உன்னை வந்து கணவனா ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கோ, உன்னை நண்பனா ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கொள்ளு, உன்னை வந்து தன்னுடைய குழந்தைய ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கலாம் நீ இல்லையா? சோ கிருஷ்ணருக்கு வந்து நம்மை போன்ற உறவு முறை கிடையாது. நம்ம என்ன நினைக்கூடாது, கிருஷ்ணர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் பெண்ணை போல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியை போல அவங்க வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க அப்படின்ற புத்தி நம்ம கிட்ட எடுத்துடணும். கிருஷ்ணர் என்ன பண்றாரு, யார் எப்படிப்பட்ட ரசத்துல வந்து தன்னை அடையிறாங்களோ அதற்கு ஓகே சொல்றாரு, அவ்வளவுதான். என்னுடைய கணவனா நினைக்கணுமா நினைச்சிட்டு சேவை பண்ணு, என்னுடைய குழந்தையா நினைக்கணுமா குழந்தையா நினைச்சு சேவை பண்ணு, என்ன உன்னுடைய நண்பனை நினைச்சுக்கணுமா நண்பா நினைச்சு சேவை பண்ணும். இதுதான் நினைக்கிறாரே தவிர அவர் நினைக்கவே அந்த உறவு முறைகளில் ஈடுபட போறது கிடையாது. அப்ப அங்க ஒரு பேர் வச்சாங்க, ருக்மிணி பேர் வச்சாங்க. அந்த பேர் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான். ஃபர்ஸ்ட் வார்த்தை படிச்சாரு, ஹே புவனசுந்தரான்னு படிச்சாரு. படிச்ச உடனே தாருக்கா வண்டி ஏறான்னு சொல்லிட்டாரு, ராத்த ஏறான்னு சொல்லிட்டாரு, போய் கூட்டு வந்துலாம்டா. அதான் இதே போதுமே நம்மளுக்கு, இதுக்கு மேல இதை எக்ஸ்பிளைன் பண்ணுமா, எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஒரு பொண்ணுடைய இதயத்தை வந்து இந்த அளவுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க, ஓப்பனா சொல்லிட்டு அதனால கிளம்புன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரிதான் என்ன பண்ணணும்னா, நம்ம பிரபா என்ன பண்ணியிருக்காரு, கிருஷ்ணருக்கு அப்படி அழகான பேர்லாம் கொடுத்ததா கிருஷ்ணர் அதை ஏத்துக்கிட்டாரு. ஸோ அதுக்கு காரணம் என்ன, அவருடைய பக்தி தான் காரணம். அதுபோல் நம்ம என்ன பண்ணும், கிருஷ்ணனுடைய குணங்களையும் லீலைகளை என்ன பண்ணும் புரிஞ்சுக்கிட்டு நமக்கும் கிருஷ்ணருக்கும் உண்டான ஒரு உறவை என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்க முயற்சி பண்ணும். வெறும் கோயிலுடைய விக்கிரகத்தை நீங்க விக்கிரகமா பார்த்தீங்க அப்படின்னா அது விக்கிரகமாவே இருந்து போயிடும்.
இங்க நீங்க கிருஷ்ணரை பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், கூட பேச ஆரம்பிச்சிருவார். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், கிருஷ்ணரோட ஒரு உறவு முறையை வளர்த்துக்கணும். அவரோட என்ன பண்ண தினசரி வந்து பேசணும். நீங்க எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறீங்க, உங்க குடும்ப உறுப்பினர் கூட பேசுறீங்க, போய் புலம்புறீங்கல்ல, இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இது நடக்குது அது நடக்குன்ட்டு. யார்கிட்டயோ புலம்பு என்ன பிரயோஜனம்? யார்கிட்ட போய் புலம்பலாம்? கிருஷ்ணர்கிட்ட போய் புலம்பலாம். இல்ல உங்க வெற்றி உங்க தோல்வி இருக்கு இல்லையா, உங்க வெற்றி என்ன பண்றீங்க, நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிறீங்க, இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன், இதை சாதிச்சேன் அதை சாதிச்சிட்டேன். அதை போய் என்ன பண்ணுங்க, கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்லுங்க, கிருஷ்ணா எனக்கு இது கிடைச்சது, உன்னுடைய கருணையினால அதை பண்ண முடிஞ்சது, அதை தான் அவர்கிட்ட சொல்லுங்க. இல்ல தோல்வி வருது, அந்த தோல்வி என்ன பண்ணுங்க, கிருஷ்ணா அப்படி பண்ண இப்படி ஆயிடுச்சு, பரவாயில்ல இனிமே நீ பாத்துக்கோ அப்படி என்ன பண்ணுங்க, தோல்வியை போய் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ. உங்களுடைய கோபத்தை, உங்களுடைய ஆசையை, உங்களுடைய பொறாமையை, உங்களுடைய பேராசை எல்லாம் என்ன பண்ணுங்க, அவரோட போய் ஷேர் பண்ணிக்கோ. அது உங்களை தூய்மைப்படுது. ஸோ இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, கிருஷ்ணர் நம்ம ஒரு நபரா பார்க்க ஆரம்பிக்கணும். முதல்ல வந்து ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன், அந்த சேர்மனை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அந்த சேர்மன் எங்களை பார்த்த உடனே கேட்ட முதல் விஷயம் என்ன தெரியுமா சொல்லி கேட்டாரு, எந்திரிச்சு நின்றுட்டு, உங்க கோயில்லாம் நிறைய விக்கிரகம்லாம் வச்சிருக்கீங்களா, இந்த விக்கிரகம்லாம் நீங்க எங்க இருந்து வாங்கிட்டு வரீங்க, எங்க செய்யறீங்க இந்த விக்கிரகம்லாம் அப்படின்னு கேட்டாரு. அவர்கள் இங்க ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்ல விக்கிரகம்லாம் வாங்கிட்டு வரோம் சொன்னோம். உடனே ஒரு சென்னை இஸ்கானுடைய விக்கிரகத்தை காட்ட, ராதாகிருஷ்ணன் விக்கிரகத்தை காட்டினாரு. இந்த விக்கிரகம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டாரு. ஜெய்ப்பூர்ல தான் வருது. இது ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க எங்க செய்றீங்க, இந்த முக்கூட் தலைக்கு வைக்கிற டர்பனு, இந்த ஆர்னமெண்ட்ஸ் உங்களுக்கு எங்க கிடைக்கும், இதுக்கெல்லாம் எங்க கடை இருக்கா? பிருந்தாவன்ல பெரிய பஜாரே இருக்கு. ஒரு செட்டு வேணா உங்களுக்கு 50,000 இருந்து 1,00,000 வரைக்கும் வந்துடும். 50,000 வருமா, ஒரு ட்ரெஸ் அவ்வளோ வருமா அப்படின்னு கேட்டாரு. சார் நாங்க வந்து விக்கிரகத்தை வெறும் பொம்மையா பார்க்க மாட்டோம், அங்க யார் இருக்காங்க, உண்மையில கிருஷ்ணர் இருக்கார். ஸோ கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் ட்ரெஸ் பண்ணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க ஒரு சாதாரண மனுஷன் என்ன பண்றாங்க, கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரான். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், ராதை எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ அவங்களுக்கு தகுந்த போல நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களை நாங்கள் மனுஷனா, அவங்களை நாங்கள் ஒரு நபரா பார்க்குறோம் சார், வெறும் பொம்மையா பார்க்கலாம். பொம்மையா பார்த்தா என்ன பண்ணலாம், அவங்களுக்கு இப்போ இந்த கிருஷ்ணரையே நம்ம பொம்மையா பார்த்தோம்னா என்ன பண்ணலாம், ஒரு 400 ரூபா வேஷ்டி வாங்கிட்டு வந்து சுத்தி விட்டு கடைக்கு போனோம்னா, சின்ன சின்ன பஜார்லாம் போனா சின்ன சின்ன பொம்மை எல்லாம் கிடையாது, ஆர்னமெண்ட்ஸ் தான் கிடைக்கும். இந்த என்ன ஆர்னமெண்ட்ஸ், அது கவரிங் சீப் கவரிங்லாம் கிடைக்கும். என்ன பண்ணலாம், கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டு விட்டு போயிடலாம். அது போட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் அங்க பொம்மை தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம கிருஷ்ணரை பார்க்கறதுனால, ஒரு பகவான் வந்தா அவருக்கு நம்ம எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறதுனாலதான் அந்த விக்கிரகத்தை பார்க்கும்போது ஒருத்தருக்கு என்ன வருது, பக்தி இதயத்தில் உண்டாகுது. இப்ப இஸ்கான்ல இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கும் மற்ற விக்கிரகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இங்க விக்கிரகத்தை விக்கிரகமா பார்க்கறது கிடையாது, பகவானாகவே பார்க்கிறோம். காலையில 4:30 மணிக்கு பகவானுக்கு ஆரத்தி அப்படின்னா, தினசரி 4:30 மணிக்கு ஆரத்தி ஆரம்பிச்சு ஆகணும், எந்த லேட்டுமே கிடையாது. அதே போல காலையில 8 மணிக்கு பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும்னா 8 மணிக்கு நெய்வேத்தியம் ரெடியா இருக்கணும். அதுக்கப்புறம் ஆரத்தி, மறுபடியும் மத்தியானம் ஆரத்தி, மத்தியானம் நைவேத்தியம், சாயந்தரம் நைவேத்தியம், சாயந்தரம் ஆரத்தி, மறுபடியும் நைட்டு நைவேத்தியம், நைட் ஆரத்தி, 6 முறை. நம்மளாவது 3 முறை சாப்பிட்றோம், பகவானுக்கு 6 முறை, 6 கால பூஜை, 6 முறை நைவேத்தியம் பண்றோம், 6 முறை பகவானுக்கு ஆரத்தி பண்றோம். என்ன காரணம் அப்படின்னா, நாம் இங்க பகவானை பார்க்கறதுனால. வெறும் பொம்மையா பார்த்துருந்தீங்கன்னா பொம்மைக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. இன்னைக்கு வெள்ளை விக்கிரகம் வச்சு என்ன பண்றது கிடையாது, யாரும் பூஜையா பண்றது. நிறைய கோயில கட்டி வச்சுட்டாங்க, எங்க பார்த்தாலும் நீங்க கோயிலாம் கட்டி வச்சுட்டாங்க. ஆனா கோயில் என்ன கிடையாது, ஒரு வேளை கூட பூஜை பண்றதே கிடையாது. அப்புறம் எது கோயில் கட்டியிருக்கோம்? இன்னும் ஒரு சில கோயில்கள்ல நான் பார்த்தேன், இந்த கையில கொண்டு போறாங்க, திறந்து காட்டுவாங்க, உள்ள ஒண்ணுமே இல்லை, பிளேட்ல ஒண்ணுமே இல்லை, வெளில மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படி திறந்து காட்டுறாங்க. நீ யாரை ஏமாத்துற தெரியல எனக்கு. அதே போல கரப்பாம்பூச்சி எல்லாம் ஓடிட்டு இருக்கும், அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கும், ஒரே அழுக்கா, எங்க பார்த்தாலும் என்ன பிசு பிசுப்பா இருக்கும். கோயில் கிளீனாவே இருக்காது. அந்த கோயில கண்டிப்பா கடவுள் இருக்க போறது கிடையாது. எது கடவுள் இருக்கணும் அந்த இடத்துல? இன்னும் ஒரு சில கோயில்கள்ல காலையில மனுஷங்க அபிஷேகம் பண்ணிட்டு போவாங்க, சாயந்தரம் நாய் அபிஷேகம் பண்ணிட்டு போகும். இந்த பின்னாடி எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கு. மரத்துக்கு கீழே கட்டி வச்சிருவாங்க, திடீர்னு ஒரு மயில் கல்லை நட்டு வச்சிருவாங்க, ஒரு துணியை சுத்தி வச்சிருவாங்க, இதுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க. ஸோ நம்ம கடவுளை இப்படி எல்லாம் வழிபட முடியாது. கடவுளை வழிபடணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். அவரை முதல்ல நம்ம ஒரு நபரா பார்க்க ஆரம்பிக்கணும், வெறும் பொம்மையா பார்க்க கூடாது. ஸோ அப்ப அந்த மாதிரி நம்ம வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பகவானுடைய குணங்களை பற்றி கேட்டால் ஒழிய இது சாத்தியமே கிடையாது. ஸோ அதில் தான் இந்த ஜென்மாஷ்டமி திருவிழாக்கள்லாம் அதில் தான் வருது. ஏன்னா கிருஷ்ணனுடைய தோன்றிய நாள் அப்படின்னால என்ன பண்ணணும், நம்ம கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை
வெகு விமர்சையா கொண்டாடுறதுக்கு நம்மளுக்கு சில ப்ரோபா சொல்லி கொடுத்துருக்கார். வருஷம் நைட் இருக்கு இப்ப நம்மளுடைய திருவிழா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே இருக்கு. நான் இப்பதான் வந்து 2015 நேற்று தான் பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ. 2015 நமக்கு ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்ணதை பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஹாலில் தான் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் மக்கள் உட்காந்து இருந்தாங்க. இங்கேயே நம்மளுக்கு 2 அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தோம். லட்டு கோபாலுக்கு அந்த பக்கம் கிருஷ்ணவல்ராம் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் அபிஷேகம் பண்ணோம். கொஞ்ச நேரம் சின்ன பசங்களாம் கொஞ்சம் டான்ஸ் ஆடினாங்க. அந்த இவங்கெல்லாம் இருந்தாங்க, நீங்களா இருந்தீங்க அந்த வீடியோவில். சின்ன டான்ஸ் ஆடினோம், சின்ன லெக்சர் உபன்யாசம், கீழே பிரசாந்த் கொடுத்து அமிச்சிட்டோம். 2015க்கும் 2002 பார்த்தா பெரிய வித்தியாசம் இருக்கு. அங்க நான் ஃபைல் எடுத்து பார்த்தேன், வெறும் 4 வீடியோ தான் இருக்கு. போன வருஷம் ஃபைல் எடுத்து பார்த்தேன் 20 ஒரு 30 வீடியோக்கு மேல இருக்கு. ஒவ்வொன்றும் பெரிய வீடியோ இருக்கு, அப்லோடே பண்ண முடியல. ஏன்னா அவ்வளவு செலிப்ரேஷன்ஸ், அவ்வளோ பீப்புள். அன்னைக்கு வந்தது 1000 பேர், போன வருஷம் வந்து 25,000 பேர். இருக்கு நம்மளுக்கு அவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இந்த விஷயத்தான் நம்ம செய்யணும். என்னைக்கும் பக்தியில எப்படி அதிகம் செய்யறது, எப்படி நம்ம இதை பெஸ்டா செய்யறது அப்படின்றத யோசிச்சுட்டே இருக்கும். இஸ்கான் திருப்பாலையில இப்ப இந்த கடந்த ஒரு 10 வருஷமா பார்த்தோம் அப்படின்னா நிறைய முன்னேற்றம் வந்துட்டு இருக்கு. பக்தர்களுக்குள்ளாரையும் சரி, சேவையிலையும் சரி, இல்லையா, இல்ல பிரச்சாரத்திலையும் சரி, இங்க நடக்கக்கூடிய பூஜைகளையும் சரி, நிறைய முன்னேற்றங்கள் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டே இருக்கு. இதுதான் நம்ம கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த வாரம் என்னைக்கு நம்ம பக்தர்கள் என்ன பண்ணணும், என்னைக்கு முன்னேறிட்டு போயிட்டே இருக்கணும். இன்னும் எப்படி பெஸ்டா பண்றது, இன்னும் எப்படி நிறைய பண்றது, இதை யோசிச்சுட்டே இருக்கணும். இதுதான் மூளைக்கு வேலை. புலன்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய சேவையை பண்றது. மூளைக்கு என்ன வேலை, கொடுத்த சேவை இன்னும் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, இன்னும் எப்படி பெஸ்டா பண்றது அப்படின்னு என்ன பண்ணணும், நம்மளுடைய புத்தியை உபயோகப்படுத்தணும். ஸோ அப்படி புத்தியை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா புத்தி வேற எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கோம், நம்ம வேலை மட்டும் எங்கே செஞ்சுட்டு இருக்கோம், புலன்களை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதை நம்ம கரெக்டாக செய்யறதுனால என்ன பண்றோம், இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது. அந்த ஜென்மாஷ்டமி வர 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8 3 நாள் என்ன பண்ண போறோம், நம்ம 3 முக்கியமான திருவிழாக்களை கொண்டாட போறோம். இதுல 6ஆம் தேதி வந்து முக்கியமா பொதுமக்களுக்கான ப்ரோக்ராம் நிறைய அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ நிறைய மக்கள் வர போறாங்க. நிறைய மக்கள் எதுக்காக வராங்க, அவங்க எதுக்காக வராங்க, அன்னைக்கு புண்ணியமான நாள், தரிசனம் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு வராங்க. பட் நம்ம அவங்களுக்கு என்ன தரணும், ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை கொடுத்தணும். கிருஷ்ண பக்தி ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையில. நம்முடைய கலாச்சாரத்தை நம்ம மறந்துட்டு இருக்கோம். அந்த கலாச்சார மறதியினாலதான் இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய சீர்கேடுகள் நடந்துட்டு இருக்கு. குழந்தையிலிருந்து இன்னைக்கு வச்சு பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வந்து கெட்ட குணங்கள் நிறைய பரவிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கடவுளற்ற நிலைதான். அப்ப என்ன பண்ணும், அவங்களுக்கு மறுபடியும் அந்த கடவுளை நாம் வழிபடணும், தினசரி ஒரு முறையாவது கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்ற பழக்கத்தை என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மக்கள் கிட்ட கொண்டு வர முயற்சி பண்ணும். அன்னைக்கு எல்லாருக்கும் இந்த பழக்கம் இருந்தது. ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி தினசரி என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. காலையிலயோ சாயந்தரமோ ஒரு முறை போய் கடவுளை பார்த்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவங்க வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பழக்கம் இன்னைக்கு போயிடுச்சு. கோயிலுக்கு போனால் சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உபன்யாசம் நடந்துட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, ராமாயணம் மகாபாரதம் கொஞ்ச நேரம் கேட்பாங்க. மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். வீட்டில் வந்து சந்தோஷமா தங்களுடைய பசங்களோட தன்னுடைய நேரத்தை கழிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பழக்கம் இன்னைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு இந்த பழக்கம் போனதுனால யாருமே யாருக்கூடையும் பேசிக்கிறதே இல்லாம போயிடுச்சு. வீட்லயே ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்றது கிடையாது, யாருமே யாருக்கூடயுமே பேசிக்கிறதே கிடையாது. மெசேஜ் தான் அனுப்புறாங்க, நீ சாப்பிட்றியா இல்லையா, இல்லையா, சமைச்சு வைக்கிறா கிடையாது. உனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ண வேண்டாமா, ஜொமேட்டோல நீ சாப்பிடலாம், நீ தனியாக ஆர்டர் பண்ணிக்கோ, உனக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணிக்கோ, எனக்கு இன்னைக்கு பர்த்டே, இன்னைக்கு நீ வருவியா இல்லையா சாயந்தரமாவது. ஸோ எல்லாமே இன்னைக்கு என்ன ஆயிடுச்சா, ரொம்ப அடிச்சு. இன்னைக்கு டெக்னாலஜி அதிகம், நம்ம டெக்னாலஜி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், மனுஷங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் டெக்னாலஜி யூஸ் பண்ணும், மனுஷங்க லவ் பண்ணணும். பட் இன்னைக்கு அது அப்படியே மாறி போயிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கடவுள் கிட்ட தூரமா மக்கள் கிட்ட சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணும். ரொம்ப சிம்பிளா பாருங்க, நீங்க யாரை பார்த்தாலும் புதுசா நீங்க யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுங்க, சிரிச்ச முகத்தோட ஹரே கிருஷ்ணா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. கூப்பிட்டு தரிசனம் பண்ணீங்களா, பிரசாதம் சாப்பிட்டீங்களா, 2 வார்த்தை என்ன பண்ணுங்க, கண்டிப்பா கேளுங்க. ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனா ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கற விஷயம் என்னதான், சாப்பிட்டு போனீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அது ஒரு வார்த்தை கேட்டாவே போதும், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது யார் கேட்கணும், பொண்ணு வீட்டுக்காரனோ மாப்பிள்ளை வீட்டுக்காரனோ கேட்கணும். இல்லை அவங்க ரொம்ப அவமானப்பட்டுருவாங்க. நான் கல்யாணத்துக்கு வந்த ஒருத்தனை கவனிச்சிக்கவே இல்லை, சாப்பிட்டேன் கூட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை, நல்லா சாப்பிட்டுருப்பாரு, ஆனா வார்த்தை கேட்கலன்ற ஒரு குறை வேற இருக்கும். யாருமே கேட்கவே இல்லை, மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது போல என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு நிறைய பேர் வருவாங்க. இது கிருஷ்ணனுடைய வீடு, நம்ம எல்லாரும் அவங்களுடைய சேவகர்கள். அப்ப என்ன பண்ணோம், கிருஷ்ணர் வரும், கிருஷ்ணனுடைய உறவினர்கள்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணோம், கெஸ்ட்லாம் வரும்போது நம்ம அவங்கள
கவனிச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணும்? ஒண்ணும் பண்ணவே இல்லை, எல்லாம் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டோம். நீங்க வரவேற்கா போதும். ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சிரிச்சவங்கத்தோட வரவேறுங்க, தரிசனம் பண்ணுங்க சொல்லுங்க, பிரசாதம் சாப்பிடுங்க, மந்திரம் என்ன பண்ணுங்க, இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க. வார வாரம் கோயிலுக்கு வாங்க. இந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, வார வாரம் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. கோயிலுக்கு வார வாரம் வர முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா பேசுனாங்க, என்ன பண்ணுங்க, அவங்க கிட்ட கான்டாக்ட் நம்பர் கூட வாங்க வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் அடுத்த வாரம் வர சொல்லுங்க. ஸோ இது போல இந்த ஜென்மாஷ்டமி, இந்த போல திருவிழாக்களை நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு, மக்களை, அதாவது ஆத்மாக்களை அட்ராக்ட் பண்றதுக்கு. பகவானே அதுக்குதான் இந்த உலகத்துக்கு வர. பகவான் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கான மிக முக்கியமான நோக்கமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை எப்படியாவது தன்பால் ஈர்த்து அவங்களுக்கு பக்தியை கொடுத்து மோட்சம் கொண்டு போகணும் அப்படின்றதுதான். ஸோ அந்த விஷயத்த என்ன பண்ணணும், நம்ம இப்போ செஞ்சாங்க. ஜென்மாஷ்டமி அன்னைக்கு மக்கள் நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும், கிருஷ்ண பக்தியை கொடுத்து, நமக்கு அவங்க கிட்ட இருந்து வேற எதுவும் தேவையில்லை. அவங்களை எப்படியாவது கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்தலா போதும், வேற எந்த எதிர்பார்க்கும் நம்மளுக்கு கிடையாது. மக்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கண்டிப்பா பக்தி அப்படின்ற விஷயம் தேவை. ஸோ அதுக்கு தான் இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்ற திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். இல்லை நம்ம என்ன பண்றது கிடையாது. பொதுவாக மக்கள் எப்படி ஜென்மாஷ்டமி கொண்டாடுவாங்க, சின்ன சின்ன பாதம் வைப்பாங்க, பாதம் போட்டு சீடை எல்லாம் வைப்பாங்க. இன்னைக்கு சீடை எல்லாம் செய்யறது கிடையாது. ஆர்டர் பண்ணிடுங்க, ப்ரீ ஆர்டர். சீடை வேணுமா, முறுக்கு வேணுமா, அதிரசம் வேணுமா, கடையில வந்து வாங்கிட்டு வந்து அதை கடவுளுக்கு வச்சுட்டு கடக்குன்னு சாப்பிட்டு இருப்பாங்க. சீடையை சாப்பிட முடியாதவன் நல்லா நசுக்கி அதை சாப்பிட்டுருவாங்க இல்லையா. ஸோ அன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் கிருஷ்ணனுடைய பாட்டு கேட்டுட்டு ஜென்மாஷ்டமி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஜென்மாஷ்டமி கிடையாது. ஸோ அப்படி பண்றதுனால தான் இன்னைக்கு பசங்களுக்கு ஜென்மாஷ்டமி மேல ஒரு ஈர்ப்பே வர்றது கிடையாது. என்ன பண்றீங்க, திருவிழான்ற பேர்ல ஏதோ கடையில் ஆர்டர் பண்றீங்க, காலை பதிக்கிறீங்க, ஒரு பூஜை பண்றீங்க, சாப்பிட்றீங்க. இதுக்கு பேர் திருவிழா, இதை நான் கொண்டாட மாட்டேன்னு சொல்லிடுறேன். ஸோ திருவிழா அப்படிங்கிறது இது கிடையாது. ஜென்மாஷ்டமி கொண்டாடுறதுக்கான நோக்கம் வேற நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ முக்கியமா மக்களை என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு வகையில ஈடுபடுத்தணும், அவங்கள பக்தியில கொண்டு வரணும் அப்படின்றதான் விஷயம். ஸோ அதுதான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி திருவிழாக்களை கொண்டாடணும். அந்த திருவிழாக்களை கொண்டாடுறதுடைய நோக்கமே மக்களை கிருஷ்ண பக்தி ஈடுபடுத்துறதுக்கு. அதுதான் கோயிலே இருக்குன்னு சொல்லி சொல்றது. கோயிலுடைய நோக்கமே என்னதான், மக்களை எப்படியாவது கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்துறதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யறதுதான் கோயில். வழிபாடு பண்றது கோயில் கிடையாது. ஏன்னா இது துவாபரயுகம் கிடையாது. துவாபரயுகம் தான் வழிபாடு பண்றது. இந்த கலியுகத்தோட நோக்கமே என்னதான், நாம சங்கீர்த்தனம். ஸோ கோயில மக்களை வரவேற்கணும். வர வச்சு என்ன பண்ணணும், நிறைய நாம சங்கீர்த்தனை பண்ணணும், நிறைய பஜன் பண்ணணும், நிறைய கீர்த்தனை பண்ணணும், கொஞ்சம் உபன்யாசம் பண்ணிட்டு பிரசாதம் கொடுத்து அம்சம். அதுதான் கோயில் அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்படி இங்க சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னை ஒருவன் எனது பணி உள்ள சேவகனாக கருதி எனது வீடாகிய ஆலயத்தை சுத்தம் செய்ய உதவ வேண்டும். பிறகு தண்ணீரும் கோமியமும் கொண்டு மேலும் சுத்தம் செய்ய வேண்டும். ஆலயத்தை ஈரமின்றி துடைத்த பின் வாசனை நீர் தெளித்து மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். இவ்வாறு எனது தொண்டனை போலவே ஒருவன் செயற்பட வேண்டும். ஸோ கோயிலை எப்படி கிளீன் பண்ணணும் கூட சொல்றாரு கிருஷ்ணர். கோயில் எப்படி கிளீன் பண்ண, ஃபர்ஸ்ட் தண்ணீர் கொஞ்சம் கோமியம் போட்டு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, பன்னீர் போட்டு வாசனை திரவியத்தை போட்டு என்ன பண்ணுவா, கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் கோயில் முழுக்க அலங்களால பூக்களால என்ன பண்ணுவோம், அலங்கரிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அப்பதான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு தெரியும் இது கிருஷ்ணருக்குரிய வீடு அப்படின்னு சொல்லி தெரிய ஆரம்பிக்கும். ஒரு பக்தன் தனது பக்தி செயல்களை விளம்பரம் செய்யக்கூடாது. இதனால் அவனது சேவை பொய்யான தற்பெருமைக்கு காரணமாகிறது. ஒளி தேவை என்ற காரணத்திற்காக எனக்கு படைக்கப்பட்ட விளக்குகளை வேறு நோக்கங்களுக்காக ஒருபோதும் உபயோகிக்க கூடாது. என்ன சொல்றாரு, கிருஷ்ணருக்கு ஒரு தீபம் காட்டுறோம், அதே தீபத்தை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வேற இடத்துல வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. கிருஷ்ணருக்குன்னா அது கிருஷ்ணருக்கு மட்டும் யூஸ் பண்ணும். இந்த ஜட உலகில் தன்னால் மிகவும் விரும்பப்படுவதையும் தனக்கு மிக பிரியமானதையும் எனக்கே ஒருவன் அர்ப்பணிக்க வேண்டும். இத்தகைய ஒரு அர்ப்பணம் நித்திய வாழ்வுக்கு ஒருவனை தகுதி உடையவன் ஆக்குகிறது. பகவான் என்ன கேட்டாரு, நம்ம கிட்ட என்ன கேட்கிறாரு, உனக்கு என்ன விருப்பமோ, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க அவள் தான் பகவானுக்கு அவளை வச்சுட்டு நம்ம இட்லி தோசை வடை பொங்கல் சட்டி சாம்பார் சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணும், நமக்கு என்ன பிடிக்குமோ அதை என்ன பண்ணும், பகவானுக்கு நைவேத்தியப்பட்டு சாப்பிடணும். நாம் எதை வாங்கணும் விருப்பப்படுறோமோ அதை என்ன பண்ணும், பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் சொல்லி சொல்றோம். என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறதுலே பெஸ்டான விஷயத்த என்ன பண்ணோம், அன்னைக்கு பகவானுக்காக சமர்ப்பணம் பண்ணுவே தவிர என்கிட்ட இது எக்ஸ்ட்ரா இருக்கு அதெல்லாம் பகவானுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்கிட்ட இருக்க விஷயத்த என்ன பண்ணும், பகவானுக்கு கொடுக்குன்னு சொல்லி சொல்றோம். இப்படி கொடுக்கறதுனால ஒரு என்ன பண்ண முடியுமா,
நித்தியமான வாழ்வு இருக்கு, அதாவது மோட்சம் அடைவதற்கு தகுதியானவனா மாறுறான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த விஷயமானது ஸ்ரீமத் பாகவத்துல உத்தவர் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய உபதேசம், இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்ற திருவிழாவை இதை போற்றி என்ன பண்றாரு ஸ்ரீல பிரபுபாதர். இன்னைக்கு இந்த ஜென்மாஷ்டமியை வந்து இஸ்கான் முழுவதும் என்ன பண்ணிருக்காரு, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார், கொண்டாடுன்னு சொல்லியிருக்கார். நிறைய இடத்துல பண்ணுவாங்க. இன்னைக்கு இஸ்கான் பண்ணக்கூடிய ஜென்மாஷ்டமி மாதிரி யாருமே செய்யறது கிடையாது. உலகத்துல இஸ்கான் செய்யக்கூடிய ஜென்மாஷ்டமி ரொம்ப ரொம்ப ஃபேமஸானதா இருக்கு. காரணம் என்ன, பக்தர்கள் பக்தியோட கிருஷ்ணருக்காக செய்யறாங்க, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம கிருஷ்ணருக்காக செய்யறாங்க. இன்னைக்கு நிறைய அதிகமாயிட்டே இருக்கு, மக்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, ஜென்மாஷ்டமியை தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்முடைய மிக முக்கியமான கடமை கூட சொல்லலாம், என்ன பண்ணுங்க, அன்னைக்கு பாடலை வச்சுக்காம அன்னைக்கு ஃபுல் டே என்ன பண்ணுங்க, கோயில ஸ்பெண்ட் பண்ணுங்க. வரக்கூடிய மக்களை நல்லபடியா வரவேற்று அவர்கள் அவங்க கிட்ட சேவை சொல்லிட்டு இருக்க கூடாது. புதுசா வரவங்க நீங்க சேவை பண்ணும், சேவை பண்ணி உங்களுக்கு சந்தோஷப்படுத்தி அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் திரும்பி வரணும் அப்படின்ற. அதனால யாரையும் அவமரியாதைப்படுத்தாம, யாரையும் கொஞ்சம் கூட மனசு நோகாம என்ன பண்ணுங்க, அன்னைக்கு நடந்துக்கோங்க. கிருஷ்ணருடைய சொந்தக்காரங்க வந்தாங்க அப்படின்ற எண்ணத்தோட என்ன பண்ணுங்க, வராங்க எல்லா மக்களையும் நல்லபடியா பார்த்துக்கோங்க. இதுதான் ஜென்மாஷ்டமியை நாம் கொண்டாடுவதற்கான முறையாக நமக்கு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. ஸோ ஜென்மாஷ்டமி அப்படின்னு நமக்கு என்னதான் பிரச்சாரத்துக்கான ஒரு பெரிய வாய்ப்பு தான் ஜென்மாஷ்டமி அப்படிங்கிறது. அதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஜென்மாஷ்டமி நம்ம எல்லாரும் ரொம்ப சிறப்பாக கொண்டாட முயற்சி பண்ணலாம். எல்லாருக்கும் உங்களுக்கு சர்வீஸ் ஆல்ரெடி பிரிச்சு கொடுத்துருப்பாங்க, கேட்கல இல்லை அப்படின்னு என்ன பண்ணுங்க, சர்வீஸை வாங்கிக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் உண்டான ஒரே சர்வீஸ் தான் பிரச்சாரம் தான். நமக்கு மற்ற எல்லா சர்வீஸ் இருக்கலாம், ஆனா எல்லா சர்வீஸோடைய நோக்கம் என்னதான், மக்களை சந்தோஷப்படுத்தணும் இல்லையா. மக்கள் வரக்கூடிய மக்களுக்கு நல்லபடியா பிரச்சாரம் செஞ்சு கொடுக்கணும், அது கிருஷ்ணருக்கு சந்தோஷம் கொடுக்கும். ஸோ அப்படி நம்ம அன்னைக்கு யோசிக்கக்கூடிய விஷயம், எல்லாரும் பிரச்சாரம் அப்படிங்கிற விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு வரக்கூடிய மக்களுக்கு கிருஷ்ண பக்தியை கொடுத்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்க. அவங்க யாருக்கு தெரியும், அவங்க இப்பதான் முதல் முறையா வந்திருக்கலாம் கோயிலுக்கு. ஸோ அவங்களுக்கு முதல் முறையே நீங்க அவங்க சரியா நடந்துக்கலாம் அப்படின்னா அந்த ஆத்மா என்ன பண்ணும், மறுபடியும் தூரமா போயிடும். கிருஷ்ணர் கிட்ட ரொம்ப தூரமா போயிடுச்சு அப்படின்னா எத்தனை பிறவி எடுக்கணுமோ தெரியல, மறுபடியும் அது கிருஷ்ணர் கிட்ட வருது. ஸோ கிருஷ்ணர் ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த ஆத்மா அனுப்பிச்சிருக்கார், நீ போயிட்டு வா கோயிலுக்கு போயிருக்கோன்னு அனுப்பிச்சிருப்பார். ஸோ வரக்கூடிய ஆத்மாவை நம்ம சரியா கவனிச்சுக்காம அமுச்சு விட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த பாப்பம் நம்மளுக்கு தான் வரும். கிருஷ்ணன் நினைப்பார், ஏன்னா நான் அவனை அமுச்சு விட்டுருக்கேன், மறுபடியும் எத்தனை பிறவி எடுத்து மறுபடியும் வருவானோ தெரியல, நீ ஏன் இப்படி அவனை வந்து இப்படி செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதனால வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களும் நமக்கு ரொம்ப மதிப்பு வாய்ந்தவர்கள், அவங்க எல்லாத்துக்கும் இந்த கிருஷ்ண பக்தி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸ்ரீ கிருஷ்ண ஜன்மாஷ்டமி மகா மகோத்சவ் கி, ஸ்ரீல பிரபுபாத கி. ஹரே கிருஷ்ண.